எல்லாருக்கும் குட் மார்னிங். ஓகே. நேற்று வந்துட்டு நம்ம அல்ஜிப்ரா வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ஈக்குவேஷன்னா வந்துட்டு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ரூட்ஸ்னா என்ன, ரூட்ஸ்ன்றது எப்படி இருக்கும், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்தோம். அதே மாதிரி அதில் சிம்பிளாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்னா அது வந்து எப்படி பேர்ஸாக வந்து அக்கர் ஆகும் அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸ்டார்டிங் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தான் நம்ம வந்து சிலபஸ் படி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ நேற்று ரூட்ஸ்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்னன்றதை நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். ரூட்ஸ்ன்றது ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸ், அதுதான். இப்போ ஒரு மேலே ஈக்குவேஷன் இருக்குன்னா எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். அதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு சம்திங் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறப்போ நமக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து டேலி ஆச்சு அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த ஆல்ஃபாவை நம்ம அந்த ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது, அதுதான் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ஸ் வந்து எப்படி வந்து இதுல நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ரியலா இருக்கும், இன்டீஜரா இருக்கும் அப்படின்றதும் நம்ம பார்த்தோம். ரூட்ஸ், ஆனா ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ரியலாவும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாவும் இருக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். ரூட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸாவும் மக்கராகும் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்ஸுக்கும் கோஎஃபிஷியன்ஸ்க்கும் நடுவில் எப்படிலாம் வந்து ரிலேஷன்ஸ் இருக்கலாம், எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இஃப் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு பார்த்தோம், அந்த ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கும், அதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல எவ்வளவு ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், 2 ரூட்ஸ் கிடைக்குமா? அப்ப ஆல்பாவும் பீட்டாவும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸா இருக்குன்னா நம்ம அந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது இது என்னது, இப்படி எழுதிக்கலாம். அதாவது இப்போ இந்த ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது என்னது, சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா, அதை அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் அது வந்து எக்ஸ், அதுதான் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்டா இருக்கும், பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இது வந்து என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது நமக்கு என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்படி நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த ஈக்குவேஷன் அப்படிதான் இருக்கும். ஓகேவா, நமக்கு வந்து ரூட், நம்ம நேத்தே ஒரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண தெரியுமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு. அதுல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு மாதிரி என்ன சொல்லியிருப்பேன், மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா 2 வரணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்லையுமே. அதுக்கு மீனிங் என்னன்னா இதுதான், ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் நம்மளால இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம எழுத முடியும். இது வந்து ஜென்ரல். அப்போ இதுலயே வந்துட்டு நமக்கு என்னது, அந்த ஈக்குவேஷனே எப்படிதான் இருக்கு, ரூட்ஸ்க்கு பிட்வீன், அதாவது ரூட்ஸ்ல வந்து இருக்க ரிலேஷன் வச்சுதான் இருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்றது என்னது, இது சம்முங்கிறது ஒரு ரிலேஷன். ஓகேவா, சம்ன்றது ஒரு ரிலேஷன், ப்ராடக்ட்ன்றது ஒரு ரிலேஷன். இதே இது இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். ஆல்பா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் நமக்கு எத்தனை ரூட்ஸ் வந்து கிடைக்கும், 3 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். தென் நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா, எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே அதே தான் சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்லயே வந்து ரெண்டு ரூட்ஸா எடுத்து நீங்க ப்ராடக்ட் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா ப்ராடக்ட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணுவீங்க. எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இனிஷியலா நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல வந்து எப்படி வந்து உள்ள ரூட்ஸுக்கு நடுவில் ரிலேஷனை வச்சு அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து போடுறோம் அப்படின்றது. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருந்தா
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அதுதான் வந்து எக்ஸ், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இது வந்து இன்ட்டு கிடையாது, ஓகேவா? இந்த இடத்துல வந்து இது இன்ட்டு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். இன்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம், பட் அது வந்து கோஎஃபிஷியன்ட். நம்ம சாரி எக்ஸ் இன்ட்டு அது ஜென்ரலா சொல்றப்போ, பட் அது வந்து ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது. அடுத்தது பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் உங்களுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அது வந்து எக்ஸ் ஸ்கொயரோட ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்டா இருக்கும். பிளஸ் நீங்க ரெண்டு ரெண்டு ரூட்ஸா எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணும் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. அது வந்து எதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் மைனஸ் மூணையும் ஒன்னா சேர்த்து ப்ராடக்ட் பண்ணுவீங்க ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இனிஷியலா நம்ம போடுறது. சரி, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜென்ரலைஸ் பண்றோம். அதாவது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அதோட ரூட்ஸோட ப்ராடக்ட், இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு ஈக்குவேஷன்ல எப்படி அதை ஃபார்ம் பண்றோம்ன்ற ஜென்ரல் டேர்ம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது வந்து அதோட ரூட்ஸ் சம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரூட்ஸை வந்து சம் பண்றதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஈக்குவேஷன்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் ப்ராடக்ட், அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனுக்கு, ஓகேவா? if alpha beta gamma are of the equation ஜென்ரலைஸ் பண்றோம், இது எல்லா ஈக்குவேஷனுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். bx ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு சமேஷன் ஆல்ஃபா இந்த சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆல்ஃபான்றது நமக்கு என்னது ரூட். ஸோ சமேஷன் ஆல்ஃபான்னு போட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ரூட்ஸ், எவ்வளவு ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சம் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஓகேவா? இந்த மேல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்ன, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மைனஸ் பி பை ஏ. இந்த பி ஏன்றது என்னது, ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்ப இந்த பி ஏன்றது என்னது, பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது ஈக்குவேஷன்ல இருந்தே நம்ம எப்படி போடுவோம்னா ஃபர்ஸ்ட் மைனஸ், நெகட்டிவ் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், மைனஸ் போட்டுப்பீங்க. அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் பவர், அதுதான் இதுக்கு மீனிங். இது வந்து கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்டா வருது. இதே ஃபோர்த் பவர் இருக்கக்கூடிய ஈக்குவேஷனா இருந்ததுன்னா மேல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப்னு வரும், ஓகேவா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செகண்ட் ஹையஸ்ட் பவர், அதுதான் அதுக்கு மீனிங், டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர். ஓகேவா? ஹையஸ்ட் பவர்ன்றது என்னது, இந்த ஈக்குவேஷன் கியூப் ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் கியூப் தான். அதோட கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் த அந்த ரூட்ஸ் வந்து கிடைச்சிரும் அந்த ஈக்குவேஷனுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே வந்து ரெண்டு ரூட்ஸே ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இந்த எப்படி இதெல்லாம் ரெண்டு ரெண்டா நம்ம பேர் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொன்னோம்னா அப்ப ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா, ஓகேவா? இதை வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அடுத்து எப்படி போடணும், இதுக்கு வந்து பிளஸ் சைன் ஃபர்ஸ்ட் மைனஸ் போடுவீங்க, அடுத்தது வந்து பிளஸ் சைன் போடுவோம். இது எப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சி டிவைடட் பை இ. ஸோ இது வந்துட்டு என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கீழே வந்து அதே தான், ஓகேவா? கீழே வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும், அது ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், ஓகேவா? இது எது உங்களுக்கு போட்டு போரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் ஆல்ஃபானா எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் போடுவீங்க. அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அடுத்தது இன்னொன்று என்ன வரும் உங்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் பவர்ன்றப்போ திருப்பி இன்னொரு டேர்ம் வரும், அதுல வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப்னு வரும், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? ஸோ அதுல வந்து 4 தடவை நீங்க 4 விதமா சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து 3 தான். அடுத்தது மூணாவது என்னது உங்களுக்கு சமேஷன் ஆல்பா பீட்டா காமா. உங்களுக்கு ஃபோர்த் பவர் வர்றப்ப எப்படின்னா 4 ரூட் வருமா, இப்ப ஆல்பா காமா
ஆல்ஃபா பீட்டா காமா. அடுத்தது இப்போ டெல்டான்னு வச்சுக்கோங்களேன், 4 இருக்குன்னா 3 ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி ஒரு டேர்ம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வரும். இப்போ அடுத்து நம்ம அதுவும் பார்ப்போம். இது கூட கம்பேர் பண்ணி இப்போ சொல்றேன். ஸோ இதுக்கு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கான்ஸ்டன்ட் இங்கே ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டேன், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டேன், அடுத்தது இப்போ வந்து மைனஸ் டி பை இ. இது வந்து என்னது? கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். ஓகேவா? கீழே வந்து எப்பயுமே இதுதான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்ற ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அது வந்து கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸா இருந்ததுன்னா இது மூணெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு எப்படி டைரக்டா ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எப்படி எழுதுறோன்றது. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. அது வந்து என்னது? ரெண்டு ரூட்ஸா வந்து ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்றது. அதுக்கான வேல்யூ வந்து சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. மூணுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அதை வந்து ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்றது. ஓகேவா? இப்போ இதே இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஓகே, இப்போ நான் இதே வந்து நான் உங்களுக்கு ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா ஈக்குவேஷனும் வச்சு சொல்லிட்டேன். யூஸ்வலா நம்ம பின்னாடி பார்க்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன்ஸுமே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா PQ இன் டர்ம்ஸ் ஆஃப் PQன்னு வச்சு தான் வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இப்போ இதுலயே வந்து ஒரு நோட் மாதிரி வச்சுக்கோங்க. இதே தான் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா எக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் QX பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷன் ஆல்ஃபா. இதோட சம்மேஷன் ஆல்ஃபா என்னவா இருக்கும்? யாராவது சொல்றீங்களா? மேல போட்டோம் இல்லையா? மைனஸ் பி. வெரி குட், சூப்பர். ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா நான் மேலே போட்டது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இங்க எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான். அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? மைனஸ் பி. அதே மாதிரி சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அப்போ வந்து கியூன்னு சொல்லிட்டு வரும். அந்த சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா கிராமம் இது வந்து என்னது? மைனஸ்ல போடுவீங்க. அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அப்போ மைனஸ் ஆர். ஓகேவா? இதுதான் இதை நம்ம வந்து பின்னாடி எல்லா ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து டைரக்டா போட்டுருவோம். சம்மேஷன் ஆல்ஃபானாலே பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் இதை வந்து இந்த இடத்துல நோட் பண்ணேன். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எதுக்கு பார்த்துட்டோம்? கியூபிக் ஈக்குவேஷனுக்கு பார்த்துட்டோமா? அடுத்தது வந்து பவர் 4ல இருக்கிற அந்த ஈக்குவேஷன். ஏன்னா இது ரெண்டு தான் வந்து நம்ம இதுல மேஜரா பார்ப்போம். இதுக்கு மேல ஹையர் பவர்ஸ்ல எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து சம் வந்து உங்களுக்கு பெருசா போகும், ப்ராசஸ் அதிகமா இருக்குன்றதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும். அதே மாதிரி 4th பவர் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கும். அவ்வளவுதான். ஆல்பா பீட்டா காமா டெல்டா ப்ராடக்ட்ல இருந்துட்டு ஆல்பா பீட்டா காமா டெல்டா இது வந்து ax பவர் 4 plus bx cube plus cx square plus dx plus c equal to 0. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சமேஷன் ஆல்ஃபா எப்படி போடுவோம்? சமேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. என்ன ஒரு நமக்கு மைனஸ் போட்டுருவோம். அதாவது செகண்ட் ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் பி டிவைடட் பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு ஏ. ஓகேவா? அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. இது வந்து ஏற்கனவே நம்ம மேலே இருந்ததுனால ஃபாஸ்ட் ஆயிடுது. ஓகேவா? இதுக்கு என்ன எழுதுவோம்? அடுத்தது எக்ஸ் கியூபுக்கு அடுத்த பவர் எழுதி எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எழுதி சி டிவைட் பை எக்ஸ் கியூபோடது ஏ. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா மேம் பீட்டா. சொல்லுங்க மேம். மேம் 2 at a time ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா ஆல்ஃபா டெல்டா இல்லையா? சாரி கரெக்ட். நான் அந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல இருந்த மாதிரி எழுதிட்டேன்.
தேங்க்யூ. ஓகே. காமா டெல்டா எஸ் டெல்டா காமா. கரெக்ட். நான் மேலே எழுதினதை அப்படி எழுதிட்டேன். ஸோ சி பை இ. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணா இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துட்டாங்கன்னா மூணா நீங்கள் வந்து பேர் பண்ணி விட்டீங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஆல்ஃபா. ஸோ இன்னும் என்ன வரணும் உங்களுக்கு? யாராவது சொல்றீங்களா? minus d by a. இல்ல இதுல இன்னும் டேர்ம்ஸ் வரும் இல்லையா, அது சொல்லுங்க என்கிட்ட. நான் 3 டேர்ம் தானே எழுதியிருக்கேன். ஆல்ஃபா பீட்டா டெல்டா. அவ்வளவுதானா? எல்லாமே எழுதிக்கலாம். இன்னும் வேற ஏதாவது வருமா? அவ்வளவுதான். ஓகேவா? நோ மேம், அவ்வளோதான். 4C3 4 டைம் தான். ஓகே. இப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் டி பை. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இது போட்டிங்கன்னா அவ்வளோதான். நாளே வந்து அப்படியே ப்ராடக்ட் பண்ணிடுவீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்? டி பை. ஸோ இதே இந்த இடத்துல இப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு என்ன எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து டீல இருந்துச்சுன்னா மேலே எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நோட்டுன்னு சொல்லி போட்டு எழுதிட்டேன். அதே தான் எழுதுறோம். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பின்னாடி நம்ம வந்து டைரக்டா பி கியூன்னு யூஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பீனா என்னது அப்படின்ட்டு. அதனால பி எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் ஆர்எக்ஸ் பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா சமேஷன் ஆல்ஃபா எப்படி எழுதுவோம்? மைனஸ் பி சமேஷன் ஆல்ஃபா பீட்டா வந்து கியூ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா வந்து என்னவா இருக்கும்? மைனஸ் ஆறு. அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா வந்து எஸ். ஓகேவா? இது வந்து காமா டெல்டா. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து நம்ம பின்னாடி இனிமேல்லாம் பி கியூ யூஸ் பண்ணோம்னா அது என்ன நீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன்ல வந்து என்ன உங்களுக்கு எப்படி அந்த சம் ரிலேஷன்ஸ் கேட்டாங்க, ரூட்ஸ்குள்ள இருக்கிறது கேட்டாங்கன்னா எப்படி போடணும், அதே மாதிரி ஃபோர்த் பவர் ஈக்குவேஷன்ல இருக்கிறதுல கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்றத போட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில இதுலயே வந்துட்டு ஒரு சில அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை தாண்டி இந்த நம்ம மேல ஒரு 4 சம் தான் பார்த்தோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தோம், ரெண்டா பேர் பண்ணி ஆட் பண்றது பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது பார்த்தோம். இவ்வளவுதான் பார்த்தோம். இதை தாண்டி ஒரு சில டைம் இந்த ரூட்ஸ் வச்சு வேற மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நீங்க நம்ம 2 பார்த்துட்டோம் இல்லையா, நான் அதுக்கு வந்துட்டு ஒரு 2 எக்ஸசைஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்க ஜஸ்ட் அது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது நான் வந்து ஜஸ்ட் ஏபிசிடின்னு ஜென்ரலா இருக்கிற ஈக்குவேஷனுக்கு வந்து நான் போட்டேன். ஜஸ்ட் அதை வந்து நம்பர்ஸா கொடுத்து நார்மல் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆர் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணும் அப்படின்றத நீங்க போட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நீங்க நாளைக்கு சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஈக்குவல் டு 0. இதுல வந்து நீங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் இன்னொன்று ஒன்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இங்க இந்த சமேஷன் போட்டோம் இல்லையா, இதை வந்து S1 S2ன்னு வந்து சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, நான் அதை சொல்லாம விட்டேன். இப்போ இந்த சமேஷன் ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா, இதை வந்து S1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து S2, இது வந்து S3. ஓகேவா? அப்போ S1னாலும் சமேஷன் ஆல்ஃபானாலும் ஒண்ணுதான். அப்போ S1ன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சம் ஆஃப் த ரூட்ஸ். S2னா ரெண்டா ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்றது. அடுத்து S3ன்றது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இது வந்து இதுல கியூபிக் ஈக்குவேஷன்ல.
அதே மாதிரி தான் இதுலயும் ஃபோர்த் பவர் ஈக்குவேஷன்லேயே வந்து இது S1, இது S2, இது S3, இது S4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து மேம் ஃபைண்ட் S1. சொல்லுங்க. மேம் ஒரே ஒரு டவுட். இப்போ நம்ம S2ல 2 ஆ டேர்ம் அங்க 2 டேர்ம் விட்டுட்டோமா? ஆல்ஃபா இங்கேயா? பீட்டா காமா ம் டெல்டா டெல்டா ம் ஆல்ஃபா ம் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா காமாவும் பீட்டா டெல்டா அங்க வருமா மேம்? ரெட்டை முட்டைனா? கரெக்டா வருமா மேம்? வரும். அதான் எப்படிலாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாவது பேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணலாம். நீங்க கொஞ்சம் நீங்க போடுறப்பமே இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெண்டு டேர்ம் இப்போ இதுனா டைரக்டா நம்ம எழுதிட்டோம் ஆல்பா பீட்டான்றது என்ன. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்து போடுறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஆல்பா காமா, ஆல்பா காமா, அதுக்கப்புறம் பீட்டா டெல்டா, ரெண்டு டேர்ம். ஓகே, தேங்க்யூ மேம். அதை ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பா காமா பிளஸ் பீட்டா டெல்டா, இது ரெண்டு. ஃபைண்ட் இந்த ஈக்குவேஷன்ல என்ன நீங்க ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா S1, S2 அண்ட் S3 இது மூணு என்னன்னு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5x⁴ plus 3x plus 2 = 0. இதுலேயே 5 S1, S2, S3 அண்ட் S4. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணி போடுங்க. நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆன்சரும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். எப்படின்னா இந்த ரிலேஷன்ஸை தாண்டி ஒரு சில ரிலேஷன்ஸ் வந்து அவங்க கேட்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இது நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ஒன்னொன்னு நம்மளால சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத விட நீங்க ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி கடைசியா நான் ஒரு டேபிள் மாதிரி கொடுக்குறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் கேட்குறாங்க ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்னா அதுக்கு வந்து என்ன இந்த சைடு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல வரும்னா PQR அதுல வந்துட்டு வரும். ஓகேவா? நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல PQRன்னு வச்சுட்டு ஏபிசிடி இல்லாம PQR இன் டர்ம்ஸ் ஆஃப் அதுல வரும். அப்போ அது கேட்டாங்கன்னா என்ன ரைட் சைட்ல என்ன வரும்ன்றத நான் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துறேன். ஏன்னா இது நீங்க வந்து ஒன்னொன்னு சால்வ் பண்றது ஒரு சிலது ஈஸியா இருக்கும், ஸ்டெப்ஸ் கம்மியா இருக்கும், நீங்க போட்டுருவீங்க. ஒரு சிலது வந்து ஸ்டெப்ஸ் அதிகமா போறப்போ உங்களுக்கு அதை வந்து போட்டிருக்கிறது டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அதை வச்சு உங்களுக்கு டேரக்டா இப்போ சம் மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏபிசிடின்னு சொல்லிட்டு இல்லாம அந்த பிக்யூஆருக்குலாம் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நம்பர்ஸ்ல கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை நீங்க டேரக்டா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால நான் ஒரு ரெண்டு இது மட்டும் எப்படி சால்வ் பண்ணுறது சிம்பிளா இருக்கிறது சொல்றேன். அதுக்கப்புறம் டேபிள் மாதிரி நான் இது பண்ணேன். நீங்க ஜஸ்ட் அதை இப்படி வந்தா அதுக்கு என்ன ரிசல்ட்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இஃப் ஆல்பா பீட்டா காமா are the roots of the equation. இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. P(x² + qx + r = 0. Then find summation α². இப்போ இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால சமேஷன் ஆல்ஃபா பார்த்தோம், ஆல்ஃபா பீட்டா பார்த்தோம், ஆல்ஃபா பீட்டா காமா பார்த்தோம். சமேஷன் α² நம்ம ஒன்று பார்த்தோமா? பார்க்கல. அப்போ இதுக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இப்போ வந்து சமேஷன் α²ன்றது நமக்கு என்னது?
சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்றது என்னது? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இதுதானே இதோட ஃபார்முலா. ஓகேவா? இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா வந்துட்டு என்னது நமக்கு? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடுவோம்ல, அதே தான் இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. ஓகேவா? நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடுவோம். அதே தான் இந்த இடத்துல 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம்லாம் இன்னொரு சைடு கொண்டு போகிறேன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஓகேவா? இது வந்து போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்றது என்ன? இதோட வேல்யூ என்னது? யாராவது சொல்றீங்களா? மைனஸ் பி. மைனஸ் பி. ஓகேவா? அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ என்னது? கியூ. ஓகே. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும்? இங்க வந்து மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ இதோட வேல்யூ என்னது? கியூ. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2p. அவ்வளோதான். இது வந்து சிம்பிளா இருக்கு. சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ நம்ம எப்படி வந்து தெரியாத ஒரு டேர்ம் நம்ம கேட்குறாங்க ஆல்ஃபா ஸ்கொயருக்கு நம்ம என்னன்னு டேரக்டா பார்க்கல. அப்போ நம்ம அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமான்றது என்னன்னு தெரியும். நம்ம மேலே பார்த்துட்டோம், மைனஸ் பின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபான்றது என்னன்னு தெரியும். ஸோ நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு தெரியாதது நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுதான் இப்படிதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் சொல்லிட்டு சிம்பிளா கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்படி போட்டோம். இது கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டேர்மா கொடுக்குறாங்க, இல்ல உங்களுக்கு பவர்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போடுறப்ப வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனாலதான் என்ன சொன்னேன்னா அதை வந்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி இன்னொன்னு நான் பாக்குறேன். ஓகேவா? இன்னொன்னு நான் வந்து போடுறேன், அதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது போடலாம். ஏதாவது நீங்க நோட் பண்ணல, திருப்பி பேஜ் உங்களுக்கு வந்து வியூ பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து if alpha beta gamma are the roots of x cube minus 3ax plus b equal to 0, then summation alpha minus beta into alpha minus gamma இது வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து 3axன்னு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான், பட் 3ab இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் காமா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதுவுமே நம்ம வந்து மேலே நம்ம டைரக்டா பார்க்கல இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? சமேஷன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் காமா. அப்போ இது 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 இதுக்கான மீனிங் என்னது? உங்களுக்கு எப்படி எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வச்சுட்டாங்க, ஆல்ஃபால இருந்து அடுத்து பீட்டா மைனஸ் பண்ணியிருக்காங்க, காமா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடணும்? இதை ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத போட்டுருவோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா மைனஸ் காமா
இப்போ ஆல்ஃபாவை ஃபர்ஸ்டா வச்சுட்டு மிச்சம் பீட்டாவை காமாவையும் மைனஸ் பண்ணிட்டோம். அப்ப அடுத்தது எதை வச்சுப்போம்? பீட்டாவை வச்சுக்கணும். பீட்டா வச்சுட்டு ஆல்ஃபாவையும் காமாவையும் மைனஸ் பண்ணணும். அப்ப பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, இது வந்து இன்டூ. ஓகேயா? இப்ப நான் இது அப்ப இதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் காமா பிளஸ் அடுத்தது பீட்டாவை ஃபர்ஸ்டா வச்சுட்டு பீட்டால இருந்து ஆல்ஃபாவை மைனஸ் பண்ணணும். அடுத்தது காமாவை மைனஸ் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? காமா வந்து வச்சுட்டு ஆல்ஃபாவை மைனஸ் பண்ணணும் இன்டூ பீட்டாவை மைனஸ் பண்ணணும். இது இன்னொன்று இதுல நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன இதுல கொடுத்துருக்காங்களோ, என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க கீழே வந்து போடணும். இப்போ இவங்க வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அடுத்தது ஆல்ஃபா மைனஸ் காமான்னு போட்டிருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா வச்சுட்டு இதே ஆர்டர்ல தான் போடணும். நீங்க வந்துட்டு இதையே மாத்தி வந்து இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் காமா அடுத்ததுல வந்து நீங்க பீட்டா மைனஸ் ஆல்ஃபா காமா மைனஸ் பீட்டா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பா வரும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால இது ஒன்று நீங்க நோட் பண்ண வேண்டியது அவங்க என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேவா? இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும் நமக்கு. இது வந்து ஸ்டெப்ஸ் வந்து லென்த்தா போகிறதுனால ரிசல்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்கேஸ் ஞாபகம் வரலன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பெருசா இருக்கிறதுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து அடுத்து என்னது மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் உள்ள. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா இன்டூ காமா ஆல்ஃபா காமா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா காமா. ஓகேவா? மல்டிப்ளை எப்படி பண்ணியிருக்கேன் தெரியல. ஆல்ஃபா வச்சுட்டு மிச்சம் இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த பீட்டா இன்டூ இந்த 2 டேர்ம். ஓகேவா? அதான் போட்டிருக்கேன். அதே மாதிரி மிச்சம் போட்டிங்கன்னா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமா வச்சு காமா ஸ்கொயர் மைனஸ் காமா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்கு, இங்கே ஒரு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா இருக்கு. பீட்டா ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா பீட்டாலும் ஒன்று தானே. ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு பீட்டா காமா ப்ளஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அது ரெண்டையே வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு? இங்கே ஒரு மைனஸ் ஆல்ஃபா காமா இங்கே ஒரு ப்ளஸ் ஆல்ஃபா காமா இருக்கு. இது ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு மிச்சம் நீங்கள் எழுதிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே இருக்கிற ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். அடுத்தது வேற என்ன டேர்ம் இருக்கு? இங்க மைனஸ் ஆல்ஃபா பீட்டா மைனஸ் காமா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா காமா இருக்கா? 3 மைனஸ் காமனா இருக்கனால நான் வெளியில எடுத்துறேன். வெளியில எடுத்துட்டீங்கன்னா உள்ள ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா ஜஸ்ட் திருப்பி எழுதுறேன் அவ்வளவுதான். ஓகேவா? காமா பீட்டான்னு இருக்கிறது பீட்டா காமான்னு எழுதுறேன் பிளஸ் ஆல்ஃபா காமா. ஓகேவா? இதை வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகே, இதுல பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் மைனஸ் இது. இப்போ இது இந்த டேர்முக்கு நம்ம மேல கண்டுபிடிச்சோமா? இதே தானே இங்க நம்ம மேல போட்டோம். இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியுமா? இங்க நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயருக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா? பி ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுக்கும் நமக்கு வேல்யூ தெரியும். அதை தூக்கி நம்ம இங்க போட்டுக்கலாமா? அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல போட முடியும். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு போட்டோம். இதுக்கு நம்ம மேலதான் கண்டுபிடிச்சோம். மைனஸ் இதோட சமேஷன் ஆல்பா பீட்டா அதோட வேல்யூ வந்து நமக்கு என்னது? கியூவா? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமான்றது நமக்கு என்னது? கியூ. கியூ தானே? கரெக்டா சொல்றேன்னா கியூ தான். ஓகேவா? இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு கியூன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 3q. ஓகே, இப்போ இதுல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? பி கியூவோட வேல்யூ எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x³ மைனஸ் 3ax பிளஸ் பி ஈக்குவல் டு 0ல இந்த ஈக்குவேஷன்ல நம்மளால பி வேல்யூ கியூ வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? பி வேல்யூன்றது நமக்கு என்னது? S1 தானே. S1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்போ பியோட வேல்யூ வந்து மைனஸ் S1. S1ன்றது என்னது? நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் பவர், அதோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை
ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட். இங்க செகண்ட் ஹையஸ்ட் பவர் வந்து இருக்கா நமக்கு? செகண்ட் ஹையஸ்ட் பவர் எக்ஸ் ஸ்கொயரா இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து நமக்கு இருக்கா? இல்ல. அப்ப ஜீரோன்னு எடுத்துப்போமா? இப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 0x² மைனஸ் 3ax பிளஸ் பின்னு எழுதலாமா? இதுல வந்து செகண்ட் ஹையஸ்ட் பவர் நமக்கு இல்லை, அப்போ அது வந்து 0. அப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து என்னது நமக்கு? 0. ஓகேவா? அதே மாதிரி Q கண்டுபிடிங்க. Q வந்து என்னது? அடுத்த பவர் இல்லையா? x² எடுத்து போட்டோம். அப்போ Qன்றது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது நமக்கு? மைனஸ் 3a. 3a டிவைட் பை எக்ஸ் கியூபோடது வந்து 1. அப்போ அதாவது இது வந்து மைனஸ், இது வந்து S2 இது. அது வந்து என்னது? மைனஸ் 3. அப்போ கியூவோட வேல்யூ என்னது? மைனஸ் 3a. இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது 1ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட் ஒன்ல போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? அந்த கிவன் இஸ் ஈக்குவல் டு e² மைனஸ் 3q. e²ன்றது நம்மளுக்கு 0 மைனஸ் 3 இன்டூ q வந்து என்னது? மைனஸ் 3. அப்போ இதோட ஆன்சர் எனக்கு 9. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு ரிசல்ட்டுக்குள்ள எவ்வளவு ரிசல்ட் யூஸ் பண்றதுன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஓவராலா சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? இஃப் ஆல்பா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் x³ மைனஸ் 3ax பிளஸ் b ஈக்குவல் டு 0, தென் சமேஷன் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் காமா ஈக்குவல் டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கொடுத்துருக்க சமேஷனை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். சமேஷன் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் காமான்றது எப்படி எழுதணும்? அவன் கொடுத்துருக்கிற ஆறுல எழுதணும். அவன் ஃபர்ஸ்ட் ஆல்பா வச்சுட்டு பீட்டா காமாவும் மைனஸ் பண்ணி எழுதிடுறாங்க. ஸோ அதோட ப்ராடக்ட் பிளஸ் நம்ம பீட்டா வச்சு எழுதிக்கிறோம். பீட்டா மைனஸ் ஆல்பா இன்டூ பீட்டா மைனஸ் காமா பிளஸ் காமா வச்சுட்டு மிச்சம் ரெண்டே மைனஸ் பண்றோம். காமா மைனஸ் ஆல்பா இன்டூ காமா மைனஸ் பீட்டா. அடுத்தது உள்ள மல்டிப்ளை பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கேன்சல் எதெல்லாம் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் நம்ம இருக்கிறத எடுத்து எழுதணும்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் மைனஸ் காமனா வழி எடுத்துட்டோம். ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமா. ஓகேவா? இது எழுதிடும். இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர்ன்றதுக்கு நம்ம ஏற்கனவே இப்பதான் போன ப்ராப்ளம்ல தான் நம்ம வந்து ரிசல்ட் கண்டுபிடிச்சோம். அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே இன்னொரு ரிசல்ட் யூஸ் ஆகுது. அப்போ இந்த ரிசல்ட்லாம் நீங்க என்ன பண்ணணும்? டெய்லியுமே நான் நேற்று சொல்றப்ப சொன்னேன் இல்லையா? அந்த ஃபார்முலாஸா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி நீங்க ரிசல்ட் எல்லாம் டெய்லி பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு, அப்போ இதெல்லாம் நான் பின்னாடி செட் ஆஃப் ஒரு 10 அந்த மாதிரி கொடுப்பேன். அதை நீங்க டெய்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாவே வரும். ஓகே, டைரக்ட் கொஸ்டின் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஆப்ஷன் வந்து போட்டு எழுதிடலாம். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்ன்றது நம்ம ஏற்கனவே போன ப்ராப்ளம்ல p² மைனஸ் 2qன்னு கண்டுபிடிச்சோம். மைனஸ் இந்த ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்பா காமான்றது தான் நமக்கு கியூவோட வேல்யூ. ஓகேவா? கியூ போட்டேன். ஸோ சால்வ் பண்றப்போ p² மைனஸ் 3qன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை வச்சுக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளால p q இது ரெண்டோட வேல்யூமே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தப்ப s ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் p அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். இதே ஜஸ்ட் p வச்சுட்டு சம் என்னன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன்ல கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல வந்து p வந்து வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? மைனஸ் s1 இருக்கும். ஏன்னா s1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் p. இந்த இடத்துல உங்களுக்கு x கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், அதனால மைனஸ் p மட்டும் எழுதுறேன் நான். அப்ப p யோட வேல்யூ வந்து என்னது? மைனஸ் s1. அது வந்து என்னது? உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் அதாவது செகண்ட் ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் அதான் நம்ம p எழுதுவோம். இந்த இடத்துல அது இல்லாதனால அது வந்து 0. அதே மாதிரி q எடுத்தீங்க. q வந்து என்னது? உங்களுக்கு s2ன்றது என்னது? q பை அந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட். அது வந்து நமக்கு அது எக்ஸ் கியூபோட சாரி அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும் உங்களுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம். அடுத்தது எக்ஸ் டேர்ம் எழுதுவோமா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? மைனஸ் 3. ஸோ அப்போ உங்களுக்கு கியூன்றது என்னது? மைனஸ் 3. பி அண்ட் கியூ ரெண்டையும் வந்து கொடுத்துரு அந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அது ரெண்டுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 9 சொல்லிட்டு கிடைக்கும். இதுவுமே ஒரு ரிசல்ட் தான். அப்போ நீங்க டேரக்டா அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே அதை கொடுத்துட்டு சமேஷன் ஆல்பா மைனஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் காமா சொல்லிட்டு என்னன்னு கேட்டாங்க, நீங்க 9 போட்டுடலாம். இதே நீங்க ரீசெண்டா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து டக்கு ஞாபகம் வரலன்னா நீங்க இவ்வளவு ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்படினாலுமே நீங்க ஏதாவது ஒரு ரிசல்ட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, சரி, நோட் பண்ணிருப்பீங்க. நான் அடுத்தது அந்த நான் ரிசல்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை எழுதுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்குன்னா கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ஓகேவா ஃபார் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இதுக்கு வந்துட்டு ரிலேஷன் வந்து என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன? சிஸ்டம் நம்ம அந்த சமேஷன் ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா அதெல்லாமே பார்க்க இருந்தாலும் இந்த டைம் இங்கே ஒரு டைம் எழுதுறேன். சமேஷன் ஆல்ஃபான்றது எனக்கு வந்துட்டு மைனஸ் பி சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா கியூ. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர். அடுத்து வேற என்ன பார்த்தோம், சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பார்த்தோமா, அது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2q. இதே ஆல்ஃபா கியூப்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா கியூப்ன்றது நமக்கு என்ன வரும், ஆல்ஃபா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் பிளஸ் காமா கியூப்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு வந்து 3pq மைனஸ் pq 3r. ஸோ இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம போட்ட மாட்டோம், ஒரு இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபார்மா யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ் வர்ற மாதிரி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி எழுதி இந்த ரிசல்ட் கடைசியாக வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெருசாக போகுன்றதுனால டேரக்டா ரிசல்ட் மட்டும் எழுதுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. ஓகேவா, சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டான்றது எது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா பிளஸ் காமா ஸ்கொயர் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நான் இதை மட்டும் எழுதுறேன், சமேஷன் என்னன்னு மட்டும் எழுதுறேன், நீங்க கீழே எழுதுறப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்பதான் உங்களுக்கு டக்குன்னு பின்னாடி பாக்குறப்போ ஈஸியா இருக்கும். சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இது பார்த்தீங்கன்னா 3r மைனஸ் 3q. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி போடுறது, அது வந்து q ஸ்கொயர் மைனஸ் 2pr. அடுத்தது சமேஷன் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர், ஓகேவா, q ஸ்கொயர் மைனஸ் 2pr டிவைடட் பை r ஸ்கொயர். அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்றது என்ன வரும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அடுத்தது பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் பீக்கு. அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா, ஒன்றை ஸ்கொயர் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டையும் அது கூட சேர்த்து ப்ராடக்ட் பண்றாங்க, 3r மைனஸ் பீக்கு. அடுத்தது சமேஷன் 1 பிளஸ் ஆல்ஃபா. அப்போ என்ன வரும், 1 பிளஸ் ஆல்ஃபா இன்டூ 1 பிளஸ் பீட்டா இன்டூ 1 பிளஸ் காமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 மைனஸ் பி பிளஸ் q மைனஸ் ஆர். சமேஷன் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். இவ்வளோ பெருசா கொஞ்சம் லென்த்தா வரும், இதெல்லாம் இதுவரை கேட்டது இல்லை, அதனால இந்த டைம் கேட்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கும். எப்பவுமே நீங்க எப்படி யோசிக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதையே கேட்பாங்கன்னு யோசிக்காம எதெல்லாம் கேட்கலையோ அதை இந்த டைம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல படிக்கும். ஓகேவா, அப்ப இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் இதுல ஒரு 12 இருக்கு, அடுத்தது வந்து 4th பவர்ல வந்து ஒரு 4 இருக்கும், அப்போ மொத்தம் 16 இருக்கு. இந்த 16 நீங்க டெய்லி வந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் ரிலேஷன், ஏன்னா இது வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, ஏன்னா பிக்யூஆர் தான் மாறி மாறி வருதுன்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க டெய்லியே வந்து இந்த 16 ரிசல்ட்டே வந்து அதாவது டெய்லி படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் ஒன்று நம்ம இனி இப்போ எல்லா யூனிட்ஸுமே நம்ம பார்க்க தான் போகிறோம். அது கூட இதே இப்பயே கூட இது தனியாக ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்டோ இல்லை ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ்லையோ நீங்கள் எழுதி இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல போட்டு இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்கன்னா பின்னாடி இதே மாதிரி நான் ஃபார்முலாஸ் நடுவில் என்னெல்லாம் வருமோ நடுவில் ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் வர வர நீங்கள் அதில் சேர்த்து எழுதிட்டே வந்தீங்கன்னா டெய்லி அந்த பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் ஒரு டைம் படிச்சிடணும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து யூனிட்ஸ் கூட வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுவீங்க, ஆனால் இந்த ஃபார்முலாஸ் எழுதி இருக்கிற அந்த பேப்பரோ இல்லை நோட்டோ ஏதோ ஒன்று அதை வந்து டெய்லியுமே படிக்கணும். ஓகேவா, டெய்லியுமே படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து மைண்ட்ல இருக்கும். பார்த்த உடனே மனப்பாடம் பண்ண வேணாம், நீங்க டெய்லி வந்து டேபிள் சொல்ற மாதிரி சொல்லலாம் வேணாம், ஜஸ்ட் டெய்லி ஒரு டைம் வாசிங்க, இதுன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு டைம் டெய்லி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா, இது நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும் 12?
மேம் சரி ஓகே சொல்லுங்க. மேம் இப்போ நீங்க கொடுத்ததுல 6த்துக்கும் அதான் 10த்துக்கும் சேம் ஃபார்முலாவா மேம்? அந்த சைடு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கு. 6த்துக்கும் 10 மேம். 10த்துக்குமா? இது ஆல்பா ஸ்கொயர் பீட்டா காமா. இதை நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நானும் இங்க ஒரே இதுதான் எழுதிருக்கேன். ஓகே, இது நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நாளைக்கு காலையில் ஞாபகப்படுத்துங்க, மறக்காம நான் பார்த்துட்டு வந்து நான் காலையில் சொல்றேன். ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் பார்த்து சொல்றேன். ஓகே மேம். ம், தேங்க்யூ. அடுத்தது வந்து நம்ம ஃபோர்த்து பவர் அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து எழுதலாம். ஓகேவா? இது வந்து எதுக்குன்னா ஃபார் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் ஆர்எக்ஸ் பிளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு அதே மாதிரி ரிலேஷன். ஆமாம், இதுல கம்மியா தான் இருக்கும். இதுல பெருசா உங்களுக்கு லென்த்தா வர மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமேஷன் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா காமா. ஓகேவா? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா காமா. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா பிஆர் மைனஸ் 4s. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சமேஷன் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு வந்து 3p ஸ்கொயர் மைனஸ் 2q. மூணாவது வந்து சமேஷன் 1 பை ஆல்பா ஸ்கொயர். இதுக்கு வந்துட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2us டிவைட் பை எஸ் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான். இது 3 ரிசல்ட் நோட் பண்ணிக்கோங்க. தாண்டி வேற நிறைய ரிசல்ட் நிறைய இருக்கும் இதுல ரிசல்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப உங்களுக்கு மேல நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே இதுல திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி இதையும் தாண்டி நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. நீங்க இதை வந்து படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வேற ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது நான் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி, இதே மாதிரி ரொம்ப லென்த்தா இல்லாம சிம்பிளா இருக்கிறது நான் வந்து புக்ஸ்ல இருந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க நோட்ஸ் இது போய் இதை தாண்டி நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. இதை நீங்க மெயினா பாத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம ரிப்பீட்டடா இதுக்கு முன்னாடி கேட்டது இல்ல நம்ம கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறது, ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் மாதிரி இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நான் புக்ல இருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு போட சொல்றேன். ஓகேவா? அதையும் ஜஸ்ட் இது கூட சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களால ஒரு அளவுக்கு தான் உங்களாலையுமே படிக்க முடியும். நிறைய இருக்கிற எல்லா ரிசல்ட்ஸையும் உங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால தான் இதை இனிஷியலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒன்று ரெண்டு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து அந்த ரிலேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ எப்படி கொடுப்பாங்கன்னா அடுத்தது வந்து நியூட்டன்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ஓகேவா? அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றது நான் சொல்றேன். அடுத்தது வந்து நியூட்டன்ஸ் மெத்தட். இதுல நியூட்டன்ஸ் மெத்தட் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதோட ரூட்ஸ் இருக்குன்னா
அந்த ரூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அதோட பவர் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த ஆர்த் பவர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகேவா, ஆர்த் பவர்ன்றது நமக்கு ஸ்கொயரா இருக்கலாம் இல்ல கியூபா இருக்கலாம், ஏதோ அவனா இருக்கலாம். ஸோ அதை வந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து நியூட்டன்ஸ் மெத்தட் யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். என்னன்னா சம் ஆஃப் த ஆர்த் பவர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? உங்களுக்கு வந்து ரூட்ஸ் இருக்கும், ஆல்பா பீட்டா காமான்ற ரூட்ஸ் வந்து இருக்கும். இதோட ஆர்த் பவர்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கலாம். ஸ்கொயரா அதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா கியூபா இருந்துச்சுன்னா ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் பிளஸ் காமா கியூப் இல்ல ஆல்பா பவர் 4. உங்களுக்கு வந்து பவர்ஸ் வந்து அதுக்கு அந்த ரூட்ஸ்க்கு போட்டு அதை ஆட் பண்ணி அதை சம் பண்ணா என்ன கிடைக்கும், இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம், நியூட்டன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து சின்ன இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். நம்ம மேலேயே ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணோம். இல்லைன்னா அந்த டேரக்டா ரிசல்ட் வச்சு கூட நீங்க போட்டுருவீங்க. இதே வந்து கியூபிக் பவர் இல்ல 4th பவர் 5th பவர் அந்த மாதிரிலாம் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் உங்களால வந்து ஃபார்முலா போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி போட முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த நியூட்டன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதே வந்து போத் கியூபிக் ஈக்குவேஷன் அதே மாதிரி 4th பவர் ஈக்குவேஷன் ரெண்டுக்குமே போடுவோம். அதுக்கு மேல ஹையர் பவர்ஸ் வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா, அது ரெண்டு மட்டும் அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வந்து இது வந்து நான் போடுறது பாத்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் அதே மாதிரி 4th பவர் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட் ஆல்பா 1 ஆல்பா 2 எக்ஸெட்ரா ஆஃப் த ஆல்பா n பி n ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, n ரூட்ஸ் வந்து இருக்கு. இப்போ இப்படி இருந்துச்சுன்னா S1ன்றது எப்படி எழுதுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, S1ன்றது நமக்கு என்ன வரும், அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் வரும். அப்போ ஆல்பா 1 பிளஸ் ஆல்பா அது வந்து 3 டேர்ம்க்கு எழுதணும். இது நான் ஜென்ரலைஸ் பண்ணி n ரூட்ஸ் இருந்ததுதான் என்னன்னு எழுதல. இதே S2ன்னா என்னது, ஸ்கொயர் பண்றது. ஓகேவா, ஆல்பா ஸ்கொயர். அதுல S2 என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டா ஆட் பண்ணி பார்த்தோம். அந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா கமா பிளஸ் காமா ஆல்பான்றத அங்க பார்த்தோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன இது சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது நியூட்டன்ஸ் மெத்தட்ல வந்து S1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பவர் அதை வந்து ஆட் பண்றது, S2ன்றது ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது, இது S3னா கியூப் பண்ணி ஆட் பண்றது. ஓகேவா, இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி அவங்க மொட்டையாவும் வந்து கேட்க மாட்டாங்க, ஃபைண்ட் S1 அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து ஃபைண்ட் தேர்ட் பவர் கியூபிக் பவர் அப்படி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால அந்த S1 இந்த S1 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த S1 அதுல அந்த மாதிரி இதுல வந்து நம்ம இந்த மாதிரி பாக்குறோம். ஓகேவா, அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்பா 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா n ஸ்கொயர். அடுத்தது S3 எடுத்துட்டீங்கன்னா கியூப் பண்ணும், ஆல்பா 1 கியூப் பிளஸ் ஆல்பா 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் ஆல்பா n கியூப். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா SR இது வந்து சம் ஒரு நடுவில் இருக்கிற ஒரு ஆர்த் சம். ஓகேவா, அது எப்படி இருக்கும், ஆல்பா 1 பவர் ஆர் பிளஸ் ஆல்பா 2 பவர் ஆர் பிளஸ் எக்ஸெட்ரா ஆல்பா n பவர் ஆர். இதுதான் வந்து இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுல கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது எழுதிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கேஸ் 1 ஒன்னு சொல்றோம். கேஸ் 1ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. ஓகேவா, இதுல வந்துட்டு வேர் ஆறுன்றது என்னன்னா பவர், அதாவது அவன் எத்தனாவது பவர்ல வந்து கேட்கறான். இப்போ வந்து ஆர்த் பவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணி சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர்ஸ்ன்றது என்னதுக்கு பவர் 2. அப்போ ஆர்ன்றது இந்த இடத்துல 2. இல்ல சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூப் பண்ணி ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர் வந்து என்னது 3ஆ இருக்கும். ஓகேவா, அப்போ ஆறுன்றது பவர், என்னங்கிறது டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன். இதுதான் டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன்றது என்னது, நமக்கு உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷனா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இல்ல 4th பவர் ஈக்குவேஷனான்றது. கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா n வந்து என்னவா இருக்கும், டிகிரியா இருக்கும். ஸோ பவரையும் டிகிரி வந்து போட்டு குழப்பிக்க கூடாது. டிகிரின்றது நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருக்குது ஹையஸ்ட் பவர், அதுதான் டிகிரி இந்த இடத்துல. ஓகேவா, இந்த நியூட்டன்ஸ் மெத்தட்ல என்னன்னு எதை டிஃபர் பண்ணுதுன்னா என்னன்றது அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஈக்குவேஷன், அதுதான் n.
ஆறுங்கிறது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ, கியூப் கேட்டிருக்காங்களோ, இல்ல ஸ்கொயர் கேட்டிருக்காங்களோ, இல்ல ஃபோர்த் பவர் கேட்டிருக்காங்களோ, அதுதான் வந்து ஆர். ஓகேவா? இதுல ஆர் வந்து என்னை விட கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, S1 ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஈக்குவேஷன்ஸ். S1 பிளஸ் P1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? P1 P2ங்கிறதெல்லாம் நான் என்னன்றது சொல்றேன். P1 P2ங்கிறது ஈக்குவேஷன்ல இருக்கு. ஓகேவா? அதுதான் நான் P1 P2ங்கிற சம்மர் இருப்ப நான் சொல்றேன். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ இதுல இருந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? S1 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வரும், மைனஸ் P1 சொல்லிட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி இது ஈக்குவேஷன் தான். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? S1 S2ன்றதை கண்டுபிடிப்போம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி S2 மட்டும் ஒரு லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிட்டு நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப உங்களுக்கு புரியும். அடுத்தது S2 எப்படி ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து P1 S1 plus 2P2 equal to 0. அடுத்தது S3 எடுத்தீங்கன்னா S3 அடுத்தது P1ல ஸ்டார்ட் ஆகும். P1 S1 தான், P1 S2. இப்போ இது நோட் பண்ணிக்கோங்க. நீங்க S போடுறப்போ வந்து S ஓட பவர்ஸ் வந்து கீழே அந்த டேர்ம் வந்து கம்மியாயிட்டே வரும், P ஓடது வந்து அதிகமாயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் வந்து S1 P1 plus P1, அடுத்தது S2 plus அடுத்தது P1 எழுதிக்கணும். S2 எழுதிட்டீங்க, அடுத்தது கம்மியாகிறப்ப S1 ஆகும், பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு? P ஓடது இன்க்ரீஸ் ஆகும், P2 S வந்து அவ்வளவுதான், S2 S1 அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல S டேர்ம் வராது, 2P2 வரும். ஓகே, P2 வரணும் 2P2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப அடுத்தது S3 எழுதுறீங்க, அதே மாதிரி P1 S ஓட பவர் வந்து என்னது? ஒன்று கம்மியாகும், S2ன்னு ஆகும். பிளஸ் அடுத்தது என்னது? P வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ P2 S வந்து கம்மியா இருப்ப S1 பிளஸ் S1 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து P3 இருக்கு, P3 வர்றப்ப 3P3 ஈக்குவல் டு 0. இதே 4 வர்றப்ப எப்படி வரும்? அதே மாதிரி இப்போ 4 போட்டிங்கன்னா S4 பிளஸ் P1 S3 பிளஸ் P2 S2 பிளஸ் P3 S1, அடுத்து என்ன வரும்? 4P4ன்ட்டு வரும். ஓகேவா? இதுதான் நீங்க ஒன்ஸ் ஒரு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா அடுத்தது எல்லாமே ஈஸி தான். இப்படியே போயிட்டே இருக்கும். ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா SR பிளஸ் P1 ஃபர்ஸ்ட், அடுத்தது SR மைனஸ் 1 பிளஸ் P2 SR minus 2 plus etc. plus R PR equal to 0. இது வந்து எப்போ R வந்து என்னை விட கம்மியா இருக்கிறப்போ இது இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம். அடுத்தது கேஸ் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, R வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா, R கிரேட்டர் தாங்க இப்படி இருக்கும். அதே ஃபார்முலா தான் எழுத போறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்னன்னா ஃபைனல்ல வந்து ஒரு டேர்ம், அதை மேல இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். S1 plus P1 equal to 0, இது எல்லாமே அதே தான். அதே மாதிரி S2 plus P1 S1 plus 2P2 equal to 0. அதுமாதிரி S3 எழுதுறப்ப இது அதே தான் வரும், மேல இருக்கிறது எல்லாமே அதே தான் வரும். S3 plus P1 S2 plus P2 S1 plus 3P3 equal to 0. உங்களுக்கு எதுலன்னா ஜென்ரல் டேர்ம்ல தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வரும். SR plus P1 SR minus 1 plus P2 SR minus 2 plus etc. உங்களுக்கு என்ன வரும்னா இந்த RPR அப்படின்றது வராது. ஏன்னா வந்து என்னை விட உங்களுக்கு R வந்து கிரேட்டரா இருக்கிறப்போ ஃபைனல் டேர்ம் என்ன வரும்னா PN SR minus N equal to 0. புரியுதா என்ன சொல்றேன்னு? இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் ரெண்டுலையுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறப்ப உங்களுக்கு புரியும். நான் வந்து R லெஸ் தேன் N இருக்கிற மாதிரி ஒரு சம்மும், R கிரேட்டரா இருக்கிற மாதிரியும் ஒரு சம்மு வேணா நான் இது பண்றேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து புரியும். ஜஸ்ட் இதை நீங்க ஃபார்முலா போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்ளம் போடுறப்ப ஈஸியாவே வந்துட்டு வந்துடும். சரியா? இந்த ஃபைனல் டேர்ம் RPR, இந்த PNSRN மைனஸ் N, இதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வருமே தவிர வேற எந்த சேஞ்சஸ்மே உங்களுக்கு வராது. மற்ற எல்லாமே மேல இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் போடலாம் இப்போ. இது பார்த்தீங்கன்னா find the
sum of cubes of the roots of the equation. Equation x power 4 plus 2x plus 3 equal to 0. ஓகேவா? இது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட சம் ஆஃப் கியூப் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப என்னது நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறதுல ஆர் வந்துட்டு என்னது, ஆர் என்ன என் என்ன யாராவது சொல்றீங்களா? n வந்து 4, r வந்து 3. ஓகே, வெரி குட். ஆர் வந்து என்னது, நான் ஆர் வந்து என்ன சொன்னேன், அவங்க எந்த பவர் கேட்டிருக்காங்களோ அதுதான் ஆர் சொன்னேன். அப்போ ஆர் வந்து இந்த இடத்துல கியூப்ஸ் கேட்டிருக்கிறதுனால 3. n வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஈக்குவேஷன், n வந்து என்னது 4. அப்போ இந்த இடத்துல இது வந்து என்ன கேஸ், ஆர் வந்து லெஸ் தேன் n. ஓகேவா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல அந்த இதுதான் யூஸ் பண்ணுவோம். என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் த கியூப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த கியூப்ஸ்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், S1 S2 S3? S3 கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். S3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே ஃபோர்த் பவர், சம் ஆஃப் ஃபோர்த் பவர் 7 கேட்டாங்கன்னா S4 வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ S3 தான் வந்து கண்டுபிடிக்கணும். S3ங்கிறது நமக்கு என்னது, நம்ம மேல ஃபார்முலா எப்படி, S3ங்கிறது ஜென்ரலா என்னன்னா ஆல்பா கியூப் பிளஸ் பீட்டா கியூப் பிளஸ் காமா கியூப். ஓகேவா? இது வந்து எப்போ ஆல்பா பீட்டா காமான்றது அதோட சொல்யூஷனா இருக்கிறப்ப. இப்ப நமக்கு அடுத்தது நம்ம என்னன்னா ஃபார்முலா நம்ம P1 P2ன்னு எழுதணும் இல்லையா? அந்த P1 P2ன்றது என்னன்னா நம்ம இந்த இடத்துல எழுதணும். P1ங்கிறது என்னன்னா நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட், அதுதான் வந்து P1. நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த எக்ஸ் பவர் 4 கிவன் ஈக்குவேஷனை நீங்க எழுதுங்க. எக்ஸ் பவர் 4 அடுத்து எக்ஸ் கியூப் டேர்ம் வந்து இல்லை, அப்ப நம்ம 0 எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயரும் இல்லை, அப்போ 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0வா? அந்த கிவன் ஈக்குவேஷனை நான் எழுதியிருக்கேன். இதுல வந்து என்னன்னா P1 இதுதான், இந்த செகண்ட் ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து P1. அடுத்தது அப்படியே P2ன்னு வரும். இது P2, இது P3, இது P4. ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்னன்னா உங்களுக்கு P1 வந்து 0, P2 வந்து 0, P3 வந்து 2, P4 வந்து 3. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த இப்ப கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் அதே மாதிரி தான் செகண்ட் ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு P1 இருக்கும். அடுத்தது அப்படியே வரிசையா P2 P3 சொல்லிட்டு வரும். இதுதான் இப்ப நம்ம அந்த கிவன் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்னது, உங்களுக்கு S3 தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்க வந்து S3 எழுதுறப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப், இப்ப மேல நான் ஃபார்முலா ஒன்ஸ் வியூ பண்றேன் உங்களுக்கு. இப்ப இதுல S3 நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, S3ல வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இருக்கு, இங்க S2 இருக்கு, S1 இருக்கு இல்லையா? அப்ப நீங்க S3 கண்டுபிடிக்கணும்னா அதுல S2 உங்களுக்கு தெரியணும், S1 தெரியணும். அப்ப நீங்க S2 வேணும்னா எதுக்கு போவீங்க, இந்த ஈக்குவேஷன் போவீங்க. அதுல வந்து S1 இருக்கு, S1 வேணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போகணும். அப்ப நீங்க உங்களுக்கு சம் ஆஃப் கியூப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷனுமே நீங்க எழுதி தான் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு S1ஓட வேல்யூ கிடைக்கும். அது கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா S2ஓடது கிடைக்கும். அதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு S3ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப நீங்க 3 ஈக்குவேஷனுமே வந்து எழுதணும். ஓகேவா? S3 டேரக்டா நீங்க S3 எழுதுனீங்கன்னா அதுல S2 S1 உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்ல, அதனால. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிங்க, S1 S1 plus P1 equal to 0. ஓகேவா? அப்போ P1ஓட வேல்யூ வந்து எழுது, இப்போ S1 equal to minus P1னா P1ஓட வேல்யூ 0. அப்போ S1ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு 0 தான். அடுத்தது S2, அடுத்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு என்னது S2 plus P1 S1 plus 2P2 equal to 0. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ S2 நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். பிளஸ் P1 வந்து என்னது நமக்கு 0 தான், S1ம் 0 தான், பிளஸ் 2 இன்டூ P2 என்னது நமக்கு 0 தான். ஓகேவா? ஈக்குவல் டு 0. அப்போ S2 என்னதான் உங்களுக்கு 0 தான் கிடைக்குது. அடுத்து S3ஓட ஈக்குவேஷன் எழுதுவோம். S3 பிளஸ் P1 S2 பிளஸ் P2 S1 பிளஸ் 3P3 ஈக்குவல் டு 0. அப்போ S3 அப்படியே வச்சுக்கிறோம். P1 வந்து என்னது 0, S2ம் 0, P2ம் 0, S1ம் 0, பிளஸ் 3 இன்டூ P3ஓட வேல்யூ என்னது நமக்கு 2. ஓகேவா? ஈக்குவல் டு 0. அப்போ S3 பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ S3ஓட வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு -6.
அப்ப கொடுத்து S3ன்றது என்னது உங்களுக்கு சம் ஆஃப் கியூப் தானே, கியூப்ஸ் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் கியூப் ஆஃப் த ரூட்ஸ். அப்ப S3யோட வேல்யூ என்னது உங்களுக்கு -6. ஸோ இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெருசா போட்ட மாதிரி இருக்கலாம், பட் ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு P1 P2 இது வேல்யூ எல்லாமே 0 இருந்ததுனால ஈஸியா நீங்க S1 என்ன, S2 என்ன, S3 என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனா கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கியூபிக் ஈக்குவேஷனா கொடுத்துட்டு பவர்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. இப்ப எப்படி சொல்லலாம், 4th பவர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து எப்படி போடுறோம்? இப்ப நான் ஆர் லெஸ் தான் n இருக்கிற ஒரு இது சொல்லிட்டேன். இப்போ வந்து ஆர் கிரேட்டர் தான் என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்ததுன்னா அப்பயே கேட்டுருங்க. மேம் சொல்லுங்க. மேம் ஆனா இந்த ப்ராப்ளத்துல P1 P2 நம்மளுக்கு 0ன்னு இருந்ததுனால டைரக்டா S3 போட்டா கூட அந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும்ல. அப்ப நம்ம அப்படியே போடலாம், S3 + 3P3 அப்படியே போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். போடலாம். இங்க நமக்கு போடலாம். 0 வந்தனால நம்ம இப்படி போடுறோம். இல்லைன்னா நம்ம S1 ஆமா, S2 இது பண்ணி. ஆமா, ஓகே கரெக்ட். மேம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து ஆர் வந்து கிரேட்டர் தேன் என்ன இருந்தா எப்படி போடுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து போடுறேன். ஓகேவா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் கியூப்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு பெரிய பவர்ஸ் எடுத்தா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா போகுன்றதுனால நான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே கண்டுபிடிக்கிறேன். ஃபைண்ட் சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். x² + 2x + 4 = 0. சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்னது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஆனா நான் என்ன கேட்டிருக்கேன், சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இருக்கும், அதோட கியூப்ஸோட சம் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் எழுதணும். இப்போ ஆர் வந்து என்னது இந்த இடத்துல, ஆர் வந்து 3. ஓகேவா? n வந்து என்னது, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து n. அப்போ இந்த இடத்துல ஆர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, n விட கிரேட்டரா இருக்கு. ஓகேவா? அப்போ செகண்ட் கேஸ்ல உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து உங்களுக்கு P1 என்ன வரும், P1 வந்து 2, P2 வந்து 4, அவ்வளவுதான் கிடைக்கும் இல்லையா? P3 P4லாம் அங்க டேர்மே இல்லை, அதனால P1 P2 அவ்வளவுதான். இப்போ நீங்க இதுலயுமே என்னதான் கண்டுபிடிக்கணும், S1 S2 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க, S1 + P1 = 0. ஓகேவா? அப்போ S1 P1 வந்து என்னது 2 = 0, which implies S1 = -2. ஓகேவா? அடுத்தது S2 வேணுமா, S2 + P1 S1 + 2P2 = 0. S2 + P1 வந்து என்னது 2, S1 வந்து -2 + 2 × P2 வந்து 4 = 0. அப்போ S2 -4 + 8 = 0, which implies 8 - 4 வந்து 4. அப்போ S2 வந்து என்னது -4. இப்போ நமக்கு S3 தான் வேணும் இல்லையா? அப்போ S3 எப்படி கண்டுபிடிப்பீங்க, S3 + P1 S2 + P2 S1. இப்போ இந்த இடத்துல தான் நான் சொன்னேன். அடுத்து உங்களுக்கு P3 வருமா, வராது. ஏன் வராது, உங்களுக்கு P3ன்ற டேர்மே இல்லை. இதுதான் நாங்க மேலே எழுதியிருப்பேன். நம்ம மேலே இப்போ இதை பார்த்துட்டு ஜென்ரல் டேர்ம் மேலே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்ல எழுதுனேன் இல்லையா, ஃபார்முலா எழுதுனேன், இங்க பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு என்னது ஆர் கிரேட்டர் தான் என்னன்னா இந்த சைடு அந்த பிங்கிற டேர்ம் வராது. PN/SR -n வரைக்கும் தான் வரும்னு சொன்னா, அதே மாதிரி தான் அங்க நமக்கு என்ன வந்திருக்கு, P2 S1 அவ்வளவுதான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த டேர்ம் வராது நமக்கு, 3P3ன்னு சொல்லிட்டு நமக்கு வராது. ஏன்னா P3ன்ற டேர்ம் இல்லை. அது எந்த கேஸ்ல அக்கர் ஆகும், ஆர் வந்து என்ன விட கிரேட்டரா இருக்கிறப்போ. இது இந்த இடத்துல ஆர் வந்து லெஸ் தேன் என்ன இருக்கிறப்போ நமக்கு அந்த டேர்ம் வந்து வந்து. ஓகேவா? இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? என்ன உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் ஒரே மாதிரி தான் வரும்.
உங்களுக்கு என்ன கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் கியூப்ஸ் கேக்குறாங்க. அதாவது அந்த கூட்டிருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அந்த n இருக்கு இல்லையா, n விட r ஒரு பாயிண்டா ஒரு நம்பராவது எக்ஸ்ட்ரா ஆகிறப்ப அந்த ஈக்குவேஷன்ல தான் நமக்கு வரும். இப்போ n வந்து 2, r வந்து 3. n 2 இருக்கிறதுனால நமக்கு s2 வர்ற வரைக்கும் நமக்கு அதே மாதிரி தான் வரும். போன கேஸ்ல பார்த்தாலும் அதே மாதிரி தான் வரும். எங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, 3ன்றது தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ s3ல இருந்தா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? இதுதான் வந்து டிஃபரன்ஸே தவிர இது நீங்க வந்து இதுக்கு அந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்க இப்படி S3 எழுதிட்டு வரேன் நான், S3 + P1 S2 + P2 S1 எழுதுறேன். அடுத்து நீங்க 3 P3னே போட முடியாது. P3 இல்ல, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதோடய ஸ்டாப் பண்ணிப்பீங்க. ஓகேவா, உங்களுக்கு ஜென்ரல் எப்படி எழுதுறோன்றது தெரிஞ்சா போதும். அது r greater than என்ன இருந்தாலும் சரி, r less than என்ன இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அங்க பார்த்து எழுதுறப்ப அது அந்த ஈக்குவேஷனே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். மற்றபடி மற்ற எல்லாமே ஒன்று தான். இப்போ S3 வச்சுக்கிறோம். P1 வந்து என்னது உங்களுக்கு 2, S2 வந்து -4 + P2 வந்து 4, S1 வந்து -2 = 0. S3 -8 -8 = 0. S3 = என்னது உங்களுக்கு 16. ஓகேவா, அப்போ கிவன் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா, அவ்வளோதான். உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம போட்டோம். ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அந்த எழுத்துறதுல மட்டும் ஒரு டைம் எக்ஸ்ட்ராவா நமக்கு வரல, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு எல்லாமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதனால நீங்க கொடுத்த இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஆர் என்ன, நீங்க அந்த ஆர் என்ன என்னன்னு கூட நீங்க எழுதவே வேண்டியதில்லை. டேரக்டா S1 என்ன கேட்டிருக்கீங்களோ S1 போட்டே போக வேண்டியதுதான். P1 P2 வேல்யூஸ் எழுதிட்டு S1 என்ன S2 என்னன்றத அந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னாலே போதும். இது நான் உங்களுக்கு அந்த கேஸ் வந்து இருந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு வருதுன்னு காட்டுறதுக்காக ஆர் என்ன என்னன்றதுலாம் எழுதல. நீங்க ஏன்னா நம்ம ஆர் என் எதுவுமே நம்ம உள்ள யூஸ் பண்ணவே இல்லை, டேரக்டாவே நம்ம ஃபார்முலா போட்டு தான் போட்டோம். அதனால நீங்க டேரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு எக்ஸசைஸ் தரேன், அது நீங்க சால்வ் பண்ணுங்க. Find the sum of fourth power. Fourth power of the roots of என்ன equation x/4 minus 3x³ plus 5x square plus 2x plus 4 = 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து ஆன்சர் பார்க்கலாம். அதே மாதிரி நான் எக்ஸசைஸ் இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஜஸ்ட் நாளைக்கு நான் வந்து ஆன்சர் இது வருதான்னு சொல்லி தான் செக் பண்ணுவோமே தவிர நான் திருப்பி இதை வந்து சால்வ் பண்ண மாட்டேன். சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலன்னாலும் இல்லை டவுட்டா இருக்குன்னு வேணா நான் சால்வ் பண்ணுவேன். நான் வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம ஆன்சர் தான் பார்ப்போம், கிராஸ் செக் தான் பண்ணிப்போம். ஓகேவா, டவுட்டா இருந்தா ஆன்சர் வரலன்னா மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இந்த நம்ம நியூட்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சிலபஸ்ல எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்ற அந்த பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா, இவ்வளவுதான். இதை தாண்டி அவங்க எதுவும் கேட்க போறதில்ல. ஸோ இதுதான் கொஞ்சம் இந்த யூனிட்லேயே கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கிறது இது ஒண்ணுதான். ஓகேவா, மற்ற பின்னாடி அடுத்து வர்றது இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, ரிலேட்டட் ரூட்ஸ், இதுக்கு பின்னாடி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். இது மட்டும் தான் உங்களுக்கு லென்த்தா போற மாதிரி இருக்கும். இதுலயுமே வந்து நம்ம அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா PYQ டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஒர்க் ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் முடிச்ச உடனே அதுலேயும் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதை தாண்டி நீங்களுமே வந்து வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் புக்ஸ்லயோ இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நிறைய உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிசல்ட்ஸும் நான் வந்து குரூப்ல போடுறேன். இப்போ கொடுத்த ரிசல்ட்ஸையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா இராஷனல் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ். இமேஜினரின்றது என்னது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ், அதுதான் வந்து இமேஜினரின்னு சொல்றோம்.
irrational and complex roots. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ரேஷனல் ரூட்ஸ் தான். ஓகேவா? நம்ம இரேஷனல்ன்றது எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு இன்டீஜர்ஸ் ரியல் நம்பர்ஸாக தான் கிடைக்கும். எல்லாமே நம்ம பார்த்த மேலே இருக்கிறது எல்லாமே ரியல் நம்பர் ரூட்ஸாக வர்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேற்று பார்க்குறப்போ வந்து ரியலாகவும் இருக்கலாம் ரூட்ஸ், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம். இப்போ வந்து இரேஷனல் ரூட்ஸாகவுமே அது வந்து இருக்கலாம். ரூட்ஸ்ன்றது எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். ரேஷனலா இருக்கலாம், இரேஷனலா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இரேஷனலாவோ காம்ப்ளெக்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட் p of x equal to x power n plus p1 x power n minus 1 plus etc plus pn. இப்போ நம்ம நேட் பார்க்குறப்போ ஏஎன் பார்த்துருப்போம், இங்கே பிஎன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் அது எல்லாமே வந்து டினோஷன் தான். மற்றபடி உங்களுக்கு வேற ஒன்றும் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. p of xன்றதை இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே இரேஷனல் ரூட்ஸ், இமேஜினரி ரூட்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ரிசல்ட் மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரூட் ஏ இஸ் ரூட்டாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆஃப் ரூட் ஏவும் வந்து ஒரு ரூட் தான். இட்ஸ் ஆல்சோ இது வந்து எதுக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் மேலே நம்ம p of x எடுத்திருக்கோம்ல, அதுக்கு வந்து ரூட் ஏங்கிறது ஒரு ரூட்டா இருந்துச்சு. இந்த இடத்துல ரூட் ஏங்கிறது ஒரு இரேஷனல் நம்பரை நம்ம மீன் பண்றோம். ரூட் ஏன்றது இப்போ ரூட் 5 இருக்கலாம், ரூட் 2 இருக்கலாம், ரூட் 3 இருக்கலாம். ஓகேவா? ரூட் 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு அது ரேஷனல் ஆயிடும். இரேஷனலுக்கு மட்டும் சொல்றேன். ஓகேவா? இப்போ ரூட் 2ன்றது ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டா இருந்து இந்த ரூட்டையும் அந்த ரூட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொல்றது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கிவன் p of x ஓட ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா அப்போ மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறதும் ஒரு ரூட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம நேற்று ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு மட்டும் பார்த்தோம் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதே விஷயம் தான் இங்கேயும். இதுவும் வந்து பேரா தான் அக்கர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா a பிளஸ் ரூட் பி. இப்படி சம் ஆஃப் ஒரு ரியல் நம்பர் பிளஸ் ஒரு இரேஷனல் நம்பர் அதோட காம்பினேஷனா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ரூட் implies a minus root b is also a root. ஓகேவா? இதுவுமே அதே மாதிரி தான் அக்கர் ஆகுது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு இரேஷனல் நம்பர் எங்கெல்லாம் வருதோ அது சம்ல இருந்தாலுமே வந்து அது ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அதோட கான்ஜுகேட் முன்னாடி மைனஸ் போட்டு வர்றதும் ஒரு ரூட்டா வரும். மேல பாக்குறப்ப ரூட் ஏ மட்டும் பார்த்தோம். ரூட் ஏ வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா மைனஸ் ரூட் ஆஃப் ஏங்கிறது ஒரு ரூட்டா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதே ஏ பிளஸ் ரூட் பின்றது ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் ரூட் பிங்கிறது ஒரு ரூட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ரெண்டுக்குமே ரூட் இருக்கு. ரூட் ஏ பிளஸ் ரூட் பின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ரூட் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு 4 விதமா வரும். ஏன்னா ரூட் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மைனஸ் போட்டீங்க. அப்ப அப்படி என்னெல்லாம் காம்பினேஷன் வரும்? ரூட் ஏ மைனஸ் ரூட் பி வரும். அடுத்தது மைனஸ் ரூட் ஏ பிளஸ் ரூட் பி ஒரு ரூட் வரும். அடுத்தது மைனஸ் ரூட் ஏ மைனஸ் ரூட் பின்றது ஒரு இது வரும். இன்னொன்று என்ன இருக்கு உங்களுக்கு? ரூட் ஏ மைனஸ் ரூட் பி மைனஸ் ரூட் ஏ மைனஸ் பி மைனஸ் ரூட் ஏ பிளஸ் ரூட் பி பார்த்துட்டோமா? இதுவுமே வந்து ஆல்சோ ரூட்ஸ். புரியுதா? அப்ப 4 டைப். மேல வந்து ஒரு டேர்முக்கு வந்து ரூட் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மட்டும் மைனஸ் போட்டு ஒரு ரூட் அக்கர் ஆகும்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டுமே வந்து இரேஷனலா இருந்துச்சுன்னா ரூட் ஏ பிளஸ் ரூட் பியா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மைனஸ் மாத்தி போடுறீங்க. ரூட் ஏ மைனஸ் ரூட் பின்னு ஒரு ரூட் போடுறீங்க. அடுத்தது ஏக்கு முன்னாடி மைனஸ் போடுறோம். மைனஸ் ரூட் ஏ பிளஸ் ரூட் பின்னு போடுறீங்க. அடுத்து ரெண்டுக்குமே மைனஸ் போடுறோம். மைனஸ் ரூட் ஏ மைனஸ் ரூட் பி இதுவுமே வந்து ரூட்ஸா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அது கண்டிப்பா எப்படி இருக்கும்? இது வந்து எதோட ரூட்டா இருக்கும்? ஒரு 4th பவர் ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். ஏன்னா மினிமம் 4 பவராது இருக்கிற அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். ஏன்னா இது ஒண்ணு ரூட்டா இருந்துச்சுனாலே மிச்சம் 3மே ரூட்டா தான் இருக்கும் கண்டிப்பான்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப அது இது எதுக்கு தான் வரும்? 4th பவர் ஈக்குவேஷனுக்கு தான் வரும். நம்ம நேத்து பாக்குறப்பவே பார்த்திருப்போம். அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்றது மேக்ஸிமம் ஹையர் பவர்ஸ்க்கு தான் வந்து காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் இரேஷனலா இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் உங்களுக்கு ஹையர் பவர்ஸ்க்கு தான் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? அது கம்மி இதுக்கும் ஆகும். பட் மேக்ஸிமம் சொல்றேன். ஹையஸ்ட் பவர் வந்து கூட உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இரேஷனல் ரூட்ஸ்லாம் வந்து அதிகமாயிட்டே போகும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வருது. ஓகேவா? ஏ பிளஸ் ஐபி. ஏ பிளஸ் ஐபி வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் ஐபியும் ஒரு ரூட். இப்போ இந்த இர்ரேஷனல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஓகேவா? இதனால தான் நீங்க வந்து மெயினா நோட் பண்ணிக்கிறோம். அவன் என்ன கொடுத்துருவான்னா இப்போ ரூட் ஏ பிளஸ் ரூட் பிக்கு பதிலாக இப்போ ரூட் 5 பிளஸ் ரூட் 2ங்கிறது ஒரு ஈவன் ஈக்குவேஷனோட ஒரு ரூட்டு. இதை வச்சுட்டு நீங்க ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கன்னு கொடுத்துருவான். ஒரு ரூட் மட்டும் கொடுத்துட்டு அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்துக்கலாம்? மிச்சம் இருக்கிற இந்த 3 டைப் இருக்குல்ல, அது 3மே ரூட்ஸ்ன்னு எடுத்துட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்து பார்ப்போம். ஓகே, இதுல ப்ராப்ளம் பார்க்கலாம். Solve the equation. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லிட்டாங்க. given that two plus I root 3 is the root of the equation. Equation என்னது? x power 4 minus 4x square plus 8x plus 35 equal to 0. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. ரூட் கொடுத்துட்டு சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். அப்போ சால்வ் த ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்? மிச்சம் இருக்கிற ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? சால்வ்னா அதான, ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? அதுல இருந்து ரூட்ஸ் தான் கண்டுபிடிப்போம். இது வந்து ஒரு 4th பவர் ஈக்குவேஷன். அப்போ இது எத்தனை ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்? 4 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். அதுல வந்துட்டு அவன் என்ன கொடுத்துட்டான்? ஒரு ரூட் வந்து கொடுத்துட்டான். ஓகேவா? 2 plus I root 3ங்கிறது ஒரு ரூட்னு கொடுத்துட்டான். அப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் தானே. ஐ இருந்துச்சுனால நமக்கு வந்து அது காம்ப்ளெக்ஸ் ரூட் தான். அப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ 2 plus I root 3 அப்படின்றது ஒரு ரூட்டா இருந்ததுன்னா 2 minus I root 3 அப்படிங்கிறதும் ஒரு ரூட் தான். ஓகேவா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இதுக்கு மேல நம்ம எழுத முடியாது. 2 minus I root 3 மட்டும் தான் எழுத முடியும். மேல கொடுத்த மாதிரி -2 plus I root 3 -2 minus I root 3 அதெல்லாம் நம்மளால எழுத முடியாது. ஏன்னா நம்ம ரேஷனலுக்கு தான் இர்ரேஷனலுக்கு தான் அப்படி சொன்னோம். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அந்த மாதிரி எழுதிடாதீங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து பேர்ஸா தான் வரும். 2 தான் நம்மளால இருந்து எழுத முடியுமே தவிர முன்னாடி 2க்கு முன்னாடி மைனஸ் போட்டு அந்த மாதிரி நீங்க எழுத முடியாது. அது இர்ரேஷனலா இருந்தா மட்டும். இர்ரேஷனலுமே ரெண்டுமே இர்ரேஷனலா இருக்கும். ரெண்டுமே ரூட்ல இருந்துச்சுன்னா தான் நீங்க முன்னாடி மைனஸ் மாத்தி மாத்தி போட்டு எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு மிச்சம் 4 ரூட்ஸ்னு சொல்லி, ஏன்னா அதுவும் ஆப்ஷன் அவன் கொடுத்துருப்பான். ஆப்ஷன்ஸ்ல இதுமே என்ன கொடுத்துருப்பாங்க? 2 plus I root 3 2 minus I root 3 -2 minus I root 3 -2 plus I root 3 சொல்லி 4மே கொடுத்து அது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருப்பான். நீங்க வந்து பார்த்தோன்னே அதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போய் போட்டுறாங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ல நம்ம ஒரு ஒரு ரூட் தான் நம்மளால எழுத முடியும். அதோட கான்ஜுகேட் மட்டும் தான் நம்மளால எழுத முடியும். ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா? அதாவது இந்த 2 ரூட்ஸை மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும்ல? எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? 2 ரூட்டை வச்சு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? கரெக்டா? எப்படி? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட அந்த ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தோமா? சம் ஆஃப் த ரூட்ஸ் அது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியண்டா இருக்கும் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதை வச்சு நம்மளால இந்த மேல இருக்கிற 2 ரூட்டை மட்டும் வச்சு நம்மளால ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும்ல? இந்த இடத்துல சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது?
sum of the roots just 2 plus I root 3 plus இது ரெண்டையும் ஆட் பண்றோம் அவ்வளவுதான் 2 minus I root 3 என்னது 4 at the product of the roots product of the roots பார்த்தீங்கன்னா 2 plus I root 3 into 2 minus I root 3 இது வந்து a plus b into a minus b ன்ற ஃபார்ம்ல இருக்கா அது நம்ம எப்படி எழுதுவோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதுவோமா அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் I root 3 the whole ஸ்கொயர் ஓகேவா அப்போ இது 4 மைனஸ் I வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -1 ஓகேவா I ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1 இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஓகேவா அடுத்து ரூட் 3 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னதான் வரும் 3 வரும் ஓகேவா அப்ப 4 plus 3 வருதா 4 plus 3 வந்து எனக்கு 7 இப்போ இதை கொண்டு போய் வந்து மேல அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு வந்து இது 1ன்னு வச்சுட்டோம்னா 1 can be written as 1 வந்து எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுது 4x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல ஆல்ரெடி அவங்க ஒரு ரூட்னு கொடுத்துட்டாங்க அந்த ரூட்டை வச்சு இன்னொரு ரூட்டை நாமளே எழுதணும் அந்த 2 ரூட்டை வச்சுட்டு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனால கிவன் ஈக்குவேஷனை டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமா புரியுதா ஏன் இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குன்னு சொல்றேன் நான் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் டு த பவர் 4ல இருக்கு இப்போ நம்ம இங்க ஒன்று குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் அப்போ உங்களுக்கு எக்ஸ் பவர் 4 வரணும்னா இன்னொன்று என்னன்னா வரும் இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் வரும் ஓகேவா அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து இதுதான் கொடுத்துருக்கிற அந்த ரூட்டை வச்சு நீங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனால கிவன் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல உங்களுக்கு இது ஒன்று கிடைக்குமா மேல வந்துட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுக்கு 2 ரூட்ஸ் அதுக்கு 2 ரூட்ஸ் அவ்வளவுதான் நான் என்ன பண்றேன் அந்த ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன் கிவன் ஈக்குவேஷனை வந்து இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணும் நம்ம என்ன பண்றோம்னா கிவன் ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் பவர் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 35 ஓகேக்கா இதை வந்துட்டு நம்ம இந்த இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல அதால டிவைட் பண்றேன் இது நீங்க நம்ம ஸ்கூல்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா நான் ஜஸ்ட் எப்படி இதை டிவைட் பண்ண மட்டும் காட்டுறேன் இப்போ இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கா அப்போ இங்க வந்து எக்ஸ் பவர் 4 வரணும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட எதை மல்டிப்ளை பண்ணும் எக்ஸ் ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் தானே எக்ஸ் பவர் 4 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்கன்னா எக்ஸ் பவர் 4 திருப்பி இந்த எக்ஸ் ஸ்கொயரால இந்த 3 டேர்மையுமே வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணும் அப்போ 4x cube plus 7x square ஓகேவா என்ன பண்ணுவீங்க இதை வந்துட்டு சைன் சேஞ்ச் பண்ணுவீங்களா இது மைனஸ் ஆகும் இது பிளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் இதெல்லாம் ஜஸ்ட் அந்த டிவைட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் தான் அப்போ இது வந்துட்டு உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இங்க வந்து மைனஸ் இங்க வந்து மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் டேர்ம் வந்து இல்லை ஸோ இந்த 4x cube அப்படியே தான் வரும் அப்போ -4x³ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ல என்ன இருக்கு இங்க வந்து -4x ஸ்கொயர் இருக்கு கீழே -7x ஸ்கொயர் இருக்கு அப்போ -11x². அடுத்து என்ன பண்ணுவோம் ஒரு டேர்ம் வந்து கீழே எக்ஸ் டேர்ம் அது வந்து எழுதுவோம் இப்போ அடுத்து பாருங்க இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட வந்து எதை மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு -4x³ வரும் -4 மல்டிப்ளை 4x மல்டிப்ளை பண்ணா கிடைக்குமா அப்போ -4x இன்டூ இங்க எக்ஸ் ஸ்கொயர் போட்டீங்கன்னா -4x³ அடுத்தது பிளஸ் 16x² -28x ஓகேவா இப்போ திருப்பி வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா 4x³ வந்து கேன்சல் ஆகிடும் இப்போ -11x² -16x² வந்து -27 ஒரு நிமிஷம் இது வந்து பிளஸ் செகண்ட் சொல்லுங்க. ஸ்டெப்ல 4x³ பிளஸ் 4x³ தான் கீழே உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆச்சுல்ல மேம் அப்போ பிளஸ் 4x³ வந்திருக்கும் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும் இங்க வந்து
ப்ளஸ் 4x கியூப். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 4x கியூபு நான் வந்து மைனஸ்ல போட்டேன். அதனால தான் இங்க உங்களுக்கு மேலேயும் வந்து மைனஸ் வந்துச்சு. ஸோ இங்க வந்து சைன் சேஞ்ச் ஆகி ஸோ ப்ளஸ் 4x கியூப்னு போட்டிருக்கோமா? அப்போ 4x கியூப் வரணும்னா எதை வந்து மல்டிப்ளை பண்ணும்? மேலே வந்து 4x மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது உங்களுக்கு 4x கியூப் மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 28x. ஓகேவா? இப்போதான் வந்துட்டு சைன் சேஞ்ச் ஆகும். ஆகிறப்போ இங்க வந்து மைனஸ் ஆகும், இங்க ப்ளஸ் ஆகும், இங்க வந்து மைனஸ் ஆகும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அடுத்தது மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் 16x ஸ்கொயர் என்ன வரும்? 5x ஸ்கொயர் வரும். 5x ஸ்கொயர். அடுத்தது 8 மைனஸ் 28 வந்து மைனஸ் 20x ப்ளஸ் 35. ஓகேவா? இப்போ மேலே பாருங்க, மேலே எந்த நம்பர் கூட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணாங்க 5x ஸ்கொயர் வரும். மேலே 5 ஆட் பண்ணுமா? ப்ளஸ் 5 போட்டிங்கன்னா 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 5x ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் 35. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து சைன் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு கிடச்சி. ஓகேவா? நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன் புரியுதா? இது எல்லாமே நம்ம அந்த ஸ்கூல்ஸில் படிச்ச அதுதான். ஒரு ஹையஸ்ட் பவர் ஈக்குவேஷனை அதோட லோவர் பவர் ஈக்குவேஷனால டிவைட் எப்படி பண்ணுவோமோ அந்த ப்ராசஸில் நான் டிவைட் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு மேலே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா? அப்போ கிவன் ஈக்குவேஷனை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? கிவன் ஈக்குவேஷன் வந்து என்னது? கேன் பி ரிட்டன் as. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ரூட்ஸா வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஒரு ஃபோர்த் பவர் ஈக்குவேஷனை ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ப்ராடக்டா எழுதியிருக்கோம். அப்போ x பவர் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 35 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 இன்டூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 7. இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? அது நீங்கள் ஒரே லைனில் எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷனா இதை எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனோட ரூட் நமக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2 ப்ளஸ் வந்துச்சு 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 அண்ட் 2 மைனஸ் ஐ ரூட் 3. அதை வச்சு தான் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அது அப்போ இதுக்கு நமக்கு ரெண்டு ரூட் வந்து என்னன்றது தெரியும். அப்போ இதுக்கு மட்டும் நம்ம ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5 எப்படி நீங்கள் ரூட் கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் வந்து 5 ஈக்குவல் டு 0. இதுக்கு தான் நீங்கள் இப்போ வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நம்ம நேற்று போட்டோம் இல்லையா? அந்த மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அதே யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து ஏ வந்து 1 பி வந்து 4 சி வந்து 5. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் root of b square minus 4ac divided by 2a. என்ன ஒரு மைனஸ் பீன்றப்போ மைனஸ் 4 plus or minus root of 16 மைனஸ் 4ac உங்களுக்கு வந்து என்னது? 16 மைனஸ் 20 divided by 2. இப்போ மைனஸ் 4 plus or minus root of இங்கே மைனஸ் 4 தான், மைனஸ் 4 divided by 2. மைனஸ் 4 plus or minus இது எப்படி எழுதலாம்? 4 into மைனஸ் 1 எழுதலாமா? ரூட் 4 வந்து என்னது உங்களுக்கு? 2. அப்போ 2 வந்து நான் வெளியில் எடுத்துறேன். ரூட் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது ஐ. அப்போ இது 2 வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. 2 வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ டிவைடட் பை 2 மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அப்போ நீங்கள் வந்து இதில் ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ ஃபைனலாக therefore the 4 roots. ஃபர்ஸ்ட் கொடுத்தப்ப நம்ம என்ன ரெண்டு ரூட் செய்தோம்? 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 இது அவங்க கொடுத்தது. இதை வச்சு 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஒரு ரூட்டாக தான் இருக்கும் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மைனஸ் 2 ப்ளஸ் ஐ மைனஸ் 2 மைனஸ் ஐ. அவ்வளோதான், சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அது வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டோ இல்லை இர்ராஷனல் ரூட்டோ எந்த ரூட்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரூட் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எப்படி இருக்கு? உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 ப்ளஸ் ஐ ரூட் 3ங்கிறது ஒரு ரூட்னா 2 மைனஸ் ஐ ரூட் 3 காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து பேரா தான் அக்கர் ஆகுன்றதுனால 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா 2 மைனஸ் ஐ ரூட் 3 ஒரு ரூட்டா இருக்கும். நம்ம அதை வச்சு இந்த ரெண்டு ரூட்ஸ் வச்சு நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அதுதான் வந்து அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அதை வச்சு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து என்ன பண்றோம், அந்த கிவன் ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்ப கண்டுபிடிச்ச குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணி அதுக்கு அதை வந்து என்ன பண்றோம், அதை உடைச்சு திருப்பி இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ப்ராடக்டா நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். ஓகேவா? இதுல உங்களுக்கு மேல இருக்கு இல்லையா, x² + 4x + 5. இதையும் இந்த நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்றப்பதான் நமக்கு எது கிடைக்குது, கிவன் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதை கிவன் ஈக்குவேஷனால வந்து டிவைட் பண்ணி ஒரு ஃபோர்த் பவர் ஈக்குவேஷனை ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ப்ராடக்டா எழுதிடுறோம். இப்போ இதுல இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ரூட்ஸ் வந்து நமக்கு தெரியும். அப்ப இன்னொரு ஈக்குவேஷனுக்கு நமக்கு வந்து ரூட்ஸ் தெரியாதுன்றனால அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுவுமே இமேஜினரி ரூட்ஸா தான் வருது. ஸோ அப்போ ஃபைனலா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 ரூட்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத எழுதிட்டோம். ஏதாவது நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறேன். Find the equation given that √5 + √2 is a root. புரியுதா என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு? அவங்க வந்து சால்வ் பண்ண சொல்ல √5 + √2ங்கிறது ஒரு ஈக்குவேஷனோட ரூட்டா இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் என்ன, அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் given that √5 + √2 is the root. ஓகேவா? அப்ப நீங்க இதை வச்சுட்டு நம்ம மேல ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இர்ரேஷனல் ரூட்ஸ்ல உங்களுக்கு ரூட்ஸ் எப்படி அக்கர் ஆகுன்றத பார்த்து அதை வச்சு நீங்க இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இது நீங்க எக்ஸசைஸ் போட்டு வாங்க. நம்ம ஆன்சர் வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ அடுத்தது எப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இராஷனல் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இதுல வந்து இவ்வளவுதான். இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் கேட்போம். ஒரு ரூட் கொடுத்துட்டு இன்னொரு மிச்ச ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து இவ்வளவுதான் கேட்பாங்க. இது அடுத்து நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லயே வந்துட்டு நம்ம மேல வந்து அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அந்த ஆல்பா பீட்டா காமாலாம் வச்சு போட்டோம்ல, அதையே வந்து இவங்க ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க. ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கும். இதே தான் இப்போ நம்ம மேல பார்த்தோம்ல, இப்போ அந்த இரேஷனல் ரூட்ஸ்க்கும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்க்கும் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், ரூட்ஸை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்களா, அதே மாதிரி அந்த ரூட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷனா அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது, இப்போ சம் ஆஃப் த ரெண்டு ரூட்ஸ் வந்து இன்னொரு ரூட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அந்த ரூட்ஸ் என்னன்னு கேட்கலாம். இல்ல அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுங்க. மேக்ஸிமம் அந்த ரூட்ஸ் என்னங்கிறது தான் கேட்பாங்க. ஓகேவா? ரிலேஷனை கொடுத்துட்டு அந்த ரூட்ஸ் என்னங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? அதுலயே வந்து அடுத்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் என்ன, இந்த 1 பார்த்தோமா? ஓகே. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க, இஸ் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் x³ + ax + b = 0 is twice the
கொஸ்டின் எழுதிக்கோங்க, நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். What is the difference of the other two roots? Other two roots, then find one. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதோட ஒன் ரூட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ட்வைஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் த அதர் டூ. ட்வைஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் த அதர் டூ. அப்போ இது வந்து என்னது, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கொடுத்தாங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ மொத்தம் 3 ரூட் நமக்கு கிடைக்குமா? அதுல ஒரு ரூட் எப்படி இருக்குன்னா, மற்ற 2 ரூட் இருக்கு இல்லையா, அதோட டிஃபரன்ஸோட ட்வைஸா இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரூட் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்ப நீங்க ஆல்பா பீட்டா காமான்றத எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ரூட்ஸை. லெட் ஆல்பா பீட்டா காமா be the roots of given equation. given equation வந்து என்னது உங்களுக்கு, x cube plus ax plus b equal to 0. அவன் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, given that. given என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு ரூட் வந்து நம்ம ஆல்ஃபா எடுத்துக்கணும். ஆல்ஃபா வந்து எப்படி இருக்கான், மற்ற 2 ரூட்டோட டிஃபரன்ஸ் பீட்டா மைனஸ் காமா இருக்கு. டிஃபரன்ஸ் தானே பீட்டா மைனஸ் காமா, அதோட ட்வைஸ் ஆட்டு. இதை நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். நான் வந்து ஆல்ஃபாவை லெஃப்ட் சைடு வச்சுட்டு பீட்டா மைனஸ் காமா எழுதிருக்கேன். நீங்க பீட்டா வச்சுட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஆல்ஃபா மைனஸ் காமா அப்படி எழுதிக்கலாம். எப்படி வேணா எழுதிக்கலாம். ஓகே, எப்படி எழுதினாலுமே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ இதுதான் வந்து அவங்க கொடுத்ததை நம்ம அப்படியே ஒரு ஈக்குவேஷனா எழுதியிருக்கோம். ஒரு ரூட் வந்து மற்ற 2 ரூட்டோட டிஃபரன்ஸோட அதுக்கு ட்வைஸா இருக்கு. ட்வைஸ்ன்றது என்னது உங்களுக்கு டபுள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். இப்போ நம்ம என்னது, இந்த ஆல்ஃபாவை தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா. ஃபைண்ட் ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க அவங்க. ஃபைண்ட் எந்த ரூட்லாம் ஃபைண்ட் ஒரு ரூட் கண்டுபிடிச்சா போதும் தான். ஆனா நம்ம இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம 3 தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா அவங்க ஆப்ஷன்ஸ்ல வந்து 3ல எது வேணா கொடுத்துருக்கலாம். ஏன்னா நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கு, அவன் ஃபைண்ட் ஒன்னுன்னு தான் கேட்டிருக்கான். அது ஆல்ஃபாவா இருக்கலாம், பீட்டாவா இருக்கலாம், காமாவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பட் நம்ம ஆன்சர் சால்வ் பண்றப்போ 3மே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒண்ணுதான் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? நீங்க ஆல்ஃபா கண்டுபிடிச்ச உடனே அது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், பீட்டா கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லைன்னா காமா கண்டுபிடிக்கணும். 3ல ஏதாவது ஒண்ணுதான். ஏன்னா அவங்க ஃபைண்ட் ஒன்னு தானே கொடுத்துருக்காங்க, அதனால ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரூட்ஸ் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஆல்பா பி கியூ எல்லாம் வச்சு பார்த்தோம்லாம், அதுதான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஒண்ணுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அதுல S1 என்ன பார்த்தோம், சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு பார்த்தோமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நமக்கு என்னது, மைனஸ் பி. ஞாபகம் இருக்கா, ரீகால் பண்ணிக்கோங்க, மைனஸ் பி. இப்போ இந்த இடத்துல மைனஸ் பி வந்து என்னது உங்களுக்கு, அந்த செகண்ட் ஹையஸ்ட் பவர் அதோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ட். இங்க செகண்ட் ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு கிடையாது, 0 தான். அப்போ 0 பை எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1. 0 பை எனிதிங் வந்து என்னதான் உங்களுக்கு 0. அப்போ S1 வந்து என்னவா இருக்கு உங்களுக்கு, 0. நான் ஏன் இப்போ S1 S2 எல்லாம் எழுதுறேன்னா, உங்களுக்கு வந்து சம்திங் ஆல்பா பீட்டா காமா வந்து உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, வெறும் அந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துட்டேன், அதோட ரூட்ஸ் தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த S1 S2 எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பி கியூ ஆல்பா பீட்டா வந்து இன்கார்பரேட் ஆகி தானே வரும். நீங்க என்ன பண்றேன்னா, நான் ஒரு 2 ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கு தான் இப்ப நான் S1 S2 எல்லாம் எழுதுறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும்னா ஒரு கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் ஏதோ ஒரு நம்பர்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த 3 ரூட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்க அதெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் எக்ஸ் கியூ பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துட்டான், அந்த ரிலேஷன் தான் கொடுத்துட்டான், ரூட்ஸ் நடுவில் இருக்கிற ரிலேஷன். அப்ப நீங்க அந்த ரூட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்ரெடி நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணலாம், இந்த ஆல்பா பீட்டா காமா தான் வரணும்னா அதை இதுக்குள்ள கொண்டு வரணும். இன்கார்பரேட் பண்ணா நீங்க எப்படி கொண்டு வரலாம், அந்த S1 S2 S3 இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து அதை எப்படி சால்வ் பண்ண முடியுமோ வந்து நம்ம அதை மூளை வச்சுதான் நம்ம இதை கொண்டு போறோம். ஓகேவா? அப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ்னாலே நம்ம எல்லாத்தையும் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வர போறோம். அந்த S1 S3 S3 அதை தான் வந்து கொண்டு வந்து அதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். நம்ம அதுலயுமே அதே தான் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, அதுலயும் நம்ம அதே தான் பண்ணியிருப்போம். என்ன நமக்கு தெரியுமோ அதை வச்சுட்டு தான் நம்ம அதை சால்வ் பண்ணியிருப்போம். அதே தான் இந்த இடத்துல. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு எப்ப ஞாபகம் வரும், இப்ப இந்த சம் இருக்குன்னா நம்ம அதுக்கு S1 S2 தான் நம்ம போடணுன்றது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். இதே மாதிரி நீங்க இதை ரிப்பீட்டடா பாக்குறப்ப, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பதான் உங்களுக்கு பார்த்தோன்னே இதுக்கு என்ன பண்ணணும், என்ன போட்டா இதுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அடுத்து S2ங்கிறது என்னது, ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. இதுதான் உங்களுக்கு என்னது, கியூ. இது ஓகேவா?
கியூங்கிறது என்ன உங்களுக்கு அடுத்த பவர். நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தான் அதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம பி அது போடுவோம். கியூக்கு வந்து அடுத்த பவர் என்னது எக்ஸோடது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது உங்களுக்கு ஏ டிவைட் பை எக்ஸ் கியூபோடது 1 தான். ஸோ ஏ. ஓகேவா, புரியுதா? அப்போ பியோட வேல்யூ வந்து என்னது 0. அதாவது S1 பியோட வேல்யூ 0, கியூவோட வேல்யூ வந்து ஏன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது S3 என்னது ஆல்பா பீட்டா காமா. இது வந்து ப்ராடக்ட். இது வந்து என்ன உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைட் பை அந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் அது 1 தான். அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அதோட வேல்யூ தெரியும். ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா அதோட வேல்யூ தெரியும். ஆல்பா பீட்டா காமா இதோட வேல்யூ தெரியும். இதை 3 வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஆல்பா பீட்டா காமா 3 வந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் நானு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது ஆல்பா ஈக்குவல் டு 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ என்ன பண்றேன் இதை எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி S1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? S1ங்கிறது என்னது, S1 வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகேவா? இதுல வந்து என்ன பண்றேன், ஆல்பாவோட வேல்யூ இங்க நம்ம எழுதியிருக்கோமா 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமான்னு, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகேவா? அப்போ 2 இன்டூ ஆல்பாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகேவா? இப்போ இது S1ஓட வேல்யூ தான் நமக்கு என்னது மேல கண்டுபிடிச்சிருக்கோம், பின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? பி இல்லை, ஆக்சுவலா 0 அது இல்லையா? பி தான் வந்து பியோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? அப்போ 0 இது நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 2 பீட்டா மைனஸ் 2 காமா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 பீட்டா பிளஸ் பீட்டா வந்து 3 பீட்டா மைனஸ் 2 காமா பிளஸ் 2 காமா வந்து மைனஸ் காமா ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், 3 பீட்டா ஈக்குவல் டு காமான்னு எழுதலாமா? இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்ல ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா வந்து நான் ஓவரால் இப்போ நம்ம என்னெல்லாம் பண்றோம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதா. இப்போ நமக்கு 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு பீட்டா வேல்யூவோ காமா வேல்யூவோ எதுவுமே கிடைக்கல, பட் ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 3 பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமாங்கிறத திருப்பி என்ன பண்ணுங்க, அந்த கிவன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன உங்களுக்கு ஆல்பா ஈக்குவல் டு 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமாவா. நான் என்ன பண்றேன் இதுல 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமாக்கு பதிலாக என்ன பண்றேன் 3 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ 2 பீட்டா மைனஸ் 6 பீட்டா என்ன வரும், மைனஸ் 4 பீட்டா ஆல்பா ஈக்குவல். இப்போ இது ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, 2 ரிலேஷன் கிடைச்சிருச்சா? ஸோ இது ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம S1 அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் S1 யூஸ் பண்ணி நம்மளால எப்படிலாம் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுன்றதை நம்ம வச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்றோம், S2 யூஸ் பண்றோம். S2ங்கிறது என்னது ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், S2ஓடது ஏன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, வச்சுக்கலாம். இப்போ இதுல என்ன பண்றேன், ஆல்பாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ மைனஸ் 4 பீட்டா இன்டூ பீட்டா பிளஸ் பீட்டா இன்டூ காமாவோட வேல்யூ என்னது 3 பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ 3 பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ என்ன 3 பீட்டா ஆல்பா வந்து மைனஸ் 4 பீட்டா. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால எழுதிருக்கேன். ஏன் அப்படி எழுதிருக்கேன், அப்பதான் நமக்கு பீட்டாவோட வேல்யூ தெரியும். அப்போ கொடுத்துருக்கிற அந்த S1 வச்சுட்டே நான் என்ன பண்ணிட்டேன், காமா ஆல்பா ரெண்டையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால வந்து ஒரு ரிலேஷன்ல கொண்டுட்டேன். அதை கொண்டு போய் கொடுத்துருக்கிற அந்த கிவன் ரிலேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றப்போ நம்ம எனக்கு எல்லாமே பீட்டால வந்துச்சு. இப்போ நான் இதை என்ன பண்றேன், சால்வ் பண்றப்ப எனக்கு பீட்டாவோட வேல்யூ கிடைச்சிருமா. அப்போ இங்க என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் 4 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 3 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 12 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இதை இப்போ மைனஸ் 4 பிளஸ் 3 வந்து மைனஸ் 1 வரும், மைனஸ் 1 மைனஸ் 12 வந்து மைனஸ் 13. அப்போ மைனஸ் 13 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா? அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன்னா, பீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. சாரி, பீட்டாவோட வேல்யூ தெரியல, ஜஸ்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ஒரு பீட்டாவோட, அதாவது மைனஸ் இப்போ 13 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏல இருந்து பீட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே. நான் பீட்டாவா கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் இது ஒரு ரிலேஷனா அப்படியே வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன பண்றேன், இப்போ நம்ம S2
வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டா ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்றோம், S3 யூஸ் பண்றோம். S3 வந்து என்னது, ஆல்பா பீட்டா காமா. இதோட வேல்யூ என்ன, -bன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்பாவோட வேல்யூ தெரியும், காமாவோட வேல்யூ தெரியுமா? இதுலயும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, பீட்டா பீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால எல்லாத்தையும் எழுதுங்க. இப்போ ஆல்பான்றது என்னது உங்களுக்கு -4 பீட்டா இன்டூ இதுல இருக்கிற பீட்டா, காமா வந்து என்னது 3 பீட்டா ஈக்குவல் டு -b. அப்போ என்ன வரும், -12 beta cube beta cube equal to b minus b, which implies 12 beta cube equal to b. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதுல வந்துட்டு 12 beta cube இருக்கு, இங்க வந்து 12 beta ஸ்கொயர் இருக்கா, இது ரெண்டையும் வந்துட்டு டிவைட் பண்ணுங்க. என்ன பண்ணலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம், இது 2, இது 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 3 divided by 2 போடுறோம். இப்படி என்ன வரும், 12 beta cube divided by -13 beta square equal to b by n கிடைச்சிருக்கா? அப்போ இந்த இடத்துல என்னது உங்களுக்கு மைனஸ் வந்துடும், பீட்டா கியூபும் பீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிறப்போ ஒரு பீட்டா இருக்கும். அப்போ -12 பீட்டா டிவைடட் பை 13 ஈக்குவல் டு b by a, which implies beta equal to 13b by 12 minus 12a. அப்போ நீங்க பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ ஒரு ரூட் கண்டுபிடிச்சிங்க. இப்போ இந்த வேல்யூ டேரக்டா ஆப்ஷன்ஸ்ல இருந்ததுன்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பீட்டாவோட வேல்யூ என்னவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்ல பீட்டாவோட வேல்யூ அங்க இல்ல அப்படின்னா அப்ப நீங்க கண்டிப்பா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்பா கண்டுபிடிக்கணும், அடுத்து காமாவும் கண்டுபிடிக்கணும். பீட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, எல்லாமே ஈஸி தான். ஏன்னா நம்ம வந்து ஆல்பா காமா ரெண்டையுமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால அடுத்தது வந்து ஈஸி தான். அடுத்து என்ன பண்ணுவோம், ஆல்பா எழுதுவோம். ஆல்பா வந்து என்னது, ஆல்ரெடி -4 பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். -4 இன்டூ பீட்டாவோட வேல்யூ என்ன, -13b by 12a. இந்த 4ஐயும் இதையும் இது பண்ணீங்கன்னா 3 வரும். This is equal to minus into minus plus ஆயிடும். அப்போ 13b by 3a. அப்போ ஆல்பாவோட வேல்யூ கிடைச்சிச்சா? அடுத்து காமா வேல்யூ, காமா வந்து என்னது உங்களுக்கு 3 பீட்டா. அப்போ 3 இன்டூ -13b by 12a. ஓகேவா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 3, இது 4 ஆகும். ஸோ which is equal to -13b by 4a. காமாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ அவ்வளோதான். இது மூணுல வந்து ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன்ல இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வந்து அந்த ஃபைண்ட் ஒரு ரூட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன, நான் ஜஸ்ட் ஓவராலா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து இந்த ஈக்குவேஷன்ல உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதோட ரூட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னங்கிறத கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ரூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா? இதுதான் விஷயம். நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, ஆல்பா பீட்டா காமான்றத ரூட்ஸ்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிறீங்க. அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரூட் வந்து மற்ற 2 ரூட்ஸோட டிஃபரன்ஸோட ட்வைஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம அப்படியே எழுதிட்டோம். ஆல்பா ஈக்குவல் 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமான்றது எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இப்போ நம்ம இதோட இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, என்ன நமக்கு வேணும், அந்த ரூட்ஸ் தான் வேணும். ஆல்பா பீட்டா காமாங்கிறது தான் மூணுல என்ன அப்படிங்கிறது வேணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ ஆல்பா பீட்டா காமான்றதை இந்த உள்ள இடத்துல நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், ஆல்ரெடி நமக்கு அதை வச்சு ரூட்ஸ் வச்சு நமக்கு என்ன தெரியும், S1 S2 S3 அதெல்லாம் நமக்கு தெரியுமா, சம் ஆஃப் த ரூட்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெரியும். அதே மாதிரி அதோட காம்பினேஷன் அதுவும் நமக்கு வந்து லீனியர் காம்பினேஷன் அதுவும் நமக்கு தெரியும். அப்போ அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வரோம். S1ங்கிறது என்னது, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, அதை எழுதிக்கிறோம். அதை நம்ம Pன்னு எழுதுவோம். அதோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ S1 வந்து 0 கிடைக்குது, S2ங்கிறது ஏன்னு கிடைக்குது, S3ங்கிறது பின்னு கிடைக்குது. இப்போ S1 S2 S3 இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்றோம், அந்த கொடுத்துருக்கிற இந்த இதை எடுத்துக்கோங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா. இதுல வந்து நம்ம மேலேயும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கோம், ஆல்பா ஈக்குவல் டு 2 இன்டூ பீட்டா மைனஸ் காமான்னு எழுதியிருக்கோம். அதை இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அந்த ஒரு ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம S1லயும் சப்ஸ்டியூட் பண்றோம், S2லயும் பண்றோம், S3லயும் பண்றோம். ஓகேவா? ஒவ்வொரு ஈக்குவேஷன்லயா பண்ணி நம்மளால எப்படிலாம் வந்து ரிலேஷனை வந்து மினிமைஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம S1ல சப்ஸ்டியூட் பண்றப்போ நமக்கு பீட்டாக்கும் காமாக்கும் ஒரு ரிலேஷன் கிடைக்குது. அதாவது காமாவோட வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால.
அதே மாதிரி அடுத்து என்ன பண்றோம், ஆல்பாவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் இல்லையா. அந்த காமாவோட வேல்யூவை திருப்பி நம்ம கிவன் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றப்போ ஆல்பாவோட வேல்யூ கிடைக்குது. அப்போ ஆல்பாவையும் காமாவையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டால வந்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்றோம், S2 எடுத்துக்கிறோம். S2ல இந்த ஆல்பா வேல்யூ காமா வேல்யூ ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா. அடுத்தது என்ன பண்றோம், S3 எடுத்துக்கிறோம். S3 எடுத்துட்டு அதையும் அதே மாதிரி பீட்டால இருக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்றோம், பீட்டாவோட வேல்யூ மட்டும் என்ன அப்படிங்கிறது. அதாவது இதுதான் ப்ரொசீஜர்னு கிடையாது. நீங்க எப்படின்னாலும் எதுல சப்ஸ்டியூட் பண்ணினாலும் நீங்க வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு என்னதான் அந்த எண்ட் ஆஃப் அந்த ப்ராப்ளம் நீங்க என்னதான் கண்டுபிடிக்கணும், அந்த ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் வருது. இதே வந்து வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க, இதையே நீங்க வந்து பீட்டாவோட வேல்யூ ஒன்றுலேயே கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபால வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்ல காமால வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்க எப்படினாலும் வந்து ஸ்டெப்ஸ் வந்து உங்க கன்வீனியன்ட்டுக்கு போட்டுக்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஆல்ஃபா பீட்டா காமா தான். ஓகேவா. அதை யூஸ் பண்ணி நான் ஃபைனலா என்ன பண்ணிட்டேன், 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது உங்களுக்கு நான் இங்க சால்வ் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். நீங்க இன்னும் இந்த சாப்டர்ஸ்லாம் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணி நிறைய நீங்க இதையே நீங்க திருப்பி சால்வ் பண்றப்ப, இதே மாதிரி வேற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்றப்போ ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகேவா. இதுக்கெல்லாம் ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்கவே எடுக்காது. அதனால ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரதுனால உங்களுக்கு நான் ஸ்லோவா சொல்லி எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் திருப்பி 2-3 டைம் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி தெரியல. பட் நீங்களா இது வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஈஸியாவே வந்து முடிஞ்சிடும். ஓகேவா. சரி, ஓகே. இதுல நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒன்று தரேன், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த சம் நோட் பண்ணிட்டீங்களா, இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. நான் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் 2 of the roots are 3 equation, x cube minus 5x square minus 16x plus 80 equal to 0 are equal in magnitude, but opposite in sign. நான் எக்ஸ்பிளைன் பண்ற கொஸ்டின் என்னன்னு, then find the third root. ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், அதோட 2 ரூட்ஸ் வந்து மேக்னிடியூட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா. அப்ப நம்பர் வந்து சேம். இது 5 இருந்தா அதுவும் 5 இருக்கும் 2 ரூட்ஸ். பட் ஆப்போசிட் இன் சைன். அப்போ ஒன்னு 5 இருந்தா இன்னொன்னு -5 இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கு மீனிங். மேக்னிடியூட் வந்து ஈக்குவல், ஆனா சைன்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அந்த 2 ரூட்ஸை பத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா 3வது ரூட் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா. இதுதான். இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிள். நான் இதுக்கு முன்னாடி போட்டதுல அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்ததுன்னா இது ஒரு 3 ஸ்டெப் தான் வரும். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் என்னன்னு நாளைக்கு சொல்லுங்க. ஓகேவா. ஓகே. இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மிச்சத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல?